அல்லேலூயா. ஓகே, இயேசு இந்த இடத்துல இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவுடைய ரகசிய வருகையின் காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவுடைய ரகசிய வருகையின் காலகட்டத்தில் இருக்கிறோம். எந்த நிமிடமும் அவர் தன்னுடைய சபையை எடுத்துக்கொள்ள வரப்போறாருங்கிற நிலையில நம்ம இருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கோம். அல்லேலூயா. என்னுடைய வேலை என்னன்னா சபையை, அவருடைய சபையை ஆயத்தப்படுத்துவது. ஓகே, ரெக்கார்டிங் போட்டாரு. என்னுடைய வேலை அவர் இயேசுவுடைய சபையை ஆயத்தப்படுத்துற வேலை. அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்களா பிரதர்? பேஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, இவ்வளோ பேஸ் வேண்டாம், ஒன்லி வாய்ஸ் தான். ஓகே, ரைட். பின்னால சகோதரிகளுக்கு கரெக்டாக கேட்குது இல்லை அம்மா? கேட்குது இல்லை? அங்கே கரெக்டாக கேட்குது. ஆல் ரைட், கரெக்டாக இருக்கு சவுண்டு. ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, காது வலிக்கக்கூடாது. ஓகே, நம்ம இயேசுவுடைய ரகசிய வருகையின் காலகட்டத்தில் இருக்கோம். அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் தன்னுடைய சபையை எடுத்துக்கொள்றதுக்கு எந்த நிமிடமும் வரக்கூடும் அப்படிங்கிற காலகட்டத்தில் சபையை தயார் பண்ண துவங்கியிருக்கிறாரு. கடைசி கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு ஒரு நட்ஷல்ல சொல்றேன், அவருடைய ரகசிய வருகை எப்படி குறிக்கப்படுது, ஏன் வரப்போகுதுங்கிறது குறித்து நட்ஷல்ல சொல்றேன். ஏன்னா குயிக்கா இதை நம்ம சொல்லி ஆகணும், நேரம் இல்லை. அப்படின்னா என்னன்னா, இயேசு இந்த உலகத்துக்கு மனுஷனா வந்த காரணம் என்னன்னா, இஸ்ரவேலரை தண்டிக்கிறதுக்கும் புறஜாதியாகிய உங்களையும் என்னையும் தன்னோடு இணைத்துக் கொள்றதுக்கு வந்தாரு. அதை செய்து இஸ்ரவேலரை புறந்தள்ளினாரு, உங்களையும் என்னையும் தன்னோடு இணைத்துக் கொண்டார். இதற்கு பேர் கிருபையின் காலம். இதுக்கு முந்தினிய காலம் இஸ்ரவேலருடைய காலம். அது முடிக்கப்பட்டுருச்சு. நம்ம கொலோசியர் கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கிறோம். கலாத்தியர் 4:5, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமான தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இஸ்ரவேலருடைய காலம் நிறைவேறின போது, அவங்க பொல்லாப்பு நிறைவேறின போது, அவங்கள புறந்தள்ளுவதற்காக அவங்களுடைய காலத்தை நிறுத்திட்டு புதிதாக ஒரு காலத்தை உருவாக்குறதுக்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை ஸ்திரீயின் வயிற்றுல பிறக்க வச்சாரு. ஏன் ஸ்திரீயின் வயிற்றுல பிறக்க வச்சாரு? ஸ்திரீ வழியாக பாவம் வந்தது, அதனால ஸ்திரீ வழியாக பாவத்துக்கு விமோசனம் வரணும்னு சொல்லி எங்க எழுதியிருக்கிறாரு? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் எழுதியிருக்கிறாரு. மீட்பின் திட்டம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அந்த திட்டத்தின்படி பாவத்துக்கு விமோசனம் ஸ்திரீயின் வழியாக வரணும்னு சொல்லி ஸ்திரீ வழியா பிறந்தார். நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர் ஏன் பிறந்தார்னா, இஸ்ரவேலர் மத்தியில எல்லா மேசியாவுக்குள்ளே அற்புதங்களையும் அடையாளங்களையும் பண்ணின பிறகு இஸ்ரவேலர் அவரை கொலை செய்யணும், இஸ்ரவேலர் அவரை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கணும். கரெக்டா பண்ணிட்டாங்க. யோவான் 19வது அதிகாரம் 7வது வசனம். யோவான் 19வது அதிகாரம் 7வது வசனத்துல இஸ்ரவேலர் சொல்றாங்க, பிலாத்துட்ட சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, எவன் ஒருவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறானோ அவன் அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் கொலை செய்யப்பட வேண்டும். இப்படி சொல்லி இயேசுவை கொலைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. உங்க கையிலையும் என் கையிலையும் நியாயப்பிரமாணம் இருக்கு. லேவியராகமும் எண்ணாகவும் உபாகமும் இருக்கு. நியாயப்பிரமாணம் அவ்வளவு அதுல இருக்கு. எங்கேயாவது சொல்லுங்க தேவனுடைய குமாரன் சொன்னா அவனை கொல்லணும்னு எங்க இருக்கு? கிடையாது. ஆனா உபாகமம் 18:18 சொல்லுது, உங்களுக்குள்ளே நான் ஒருத்தனை அனுப்புவேன் அப்படின்னு மோசையை வச்சு சொல்றாரு. உபாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனம். இங்க ஆண்டவர் அதை சொல்றாரு பாருங்க. அவர் உபாகமத்துல அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்குள்ள இருந்து ஒருத்தர் வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாருங்க, உபாகமம் 18:18, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன், நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர் அவர்களுக்கு சொல்லுவார். இப்படி கிளியரா இருக்கு. என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் என்ன தண்டிப்பேன். கிளியரா இருக்குது. நியாயப்பிரமாணத்துல மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவேன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லியிருக்காரு. அவர் சொல்றதை கேட்கலன்னா தண்டிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் இருந்தும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யோவான் 19:7 மறுபடி படிங்க. யோவான் 19:7 அழகா ஒரு வார்த்தையை தலையில ஒண்ணு சொல்றாங்க. யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். பொய் சொல்லி யூதர்கள் இயேசுவை கொலைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இதுதான் தெய்வ திட்டம். இதனால தான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இயேசுவை பிறக்க வச்சாரு பிதாவாகிய தேவன். ஏன்னா இந்த யூதர்கள்
பொய்யாக நியாயப்பிரமாணத்தை சொல்லி அவரை கொலை செய்யணும். அப்படி கொலை செய்தால்தான் அவர்கள் தள்ளிவிடப்பட முடியும், யூதர்கள் தள்ளிவிடப்பட முடியும். நீங்களும் நானும் நல்ல ஒலிவ மரமாகிய இயேசுவோடு இணைக்கப்பட வேண்டும். இதான் திட்டம். இணைக்கப்பட்டோம். ரோமர் 11வது அதிகாரம் 17-24, ரோமர் 11:17-24 வரை நம்ம பார்க்குறோம். என்ன அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு சொல்றாரு, காட்டு ஒலிவ மரமாகிய உங்களையும் என்னையும் நல்ல ஒலிவ மரமாகிய இயேசுவோடு அவர் சிலுவையில இணைத்து கொண்டார். நல்ல ஒலிவ மர கிளைகளை இஸ்ரவேலரை தரித்து போட்டார். இதுதான் சிலுவையில நடந்தது. இதற்காக தான் அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவராக அங்க பிறந்தார், உங்களையும் என்னை இணைத்துக் கொள்வதற்கு. இயேசு இந்த உலகத்துல மனிதனாக நடமாடிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாரு, தீர்க்க தரிசனமாக 2 வார்த்தைகள் சொன்னாரு. மத்தேயு 21:43, மத்தேயு 21:43 சொல்றாரு, ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடமிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிற ஜனங்களிடம் கொடுக்கப்படும். கிளியரா சொன்னாரு, தேவனுடைய ராஜ்யம் யூதர்களே உங்களிடமிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்கள்னு புறஜாதியார் இருக்காங்க, அவங்களுக்கு நான் நியாயத்தை வெளிப்படுத்த போறேன், அவங்க செவி கொடுப்பாங்கன்ட்டார். ஏசாயா 42:1, ஏசாயா 42:1 இயேசு இந்த உலகத்துக்கு வர்றதை குறித்த தீர்க்க தரிசன வசனம் இருக்கு. அவர் எதுக்காக வந்தாராம்? புறஜாதியாருக்கு அவர் நியாயத்தை வெளிப்படுத்துவார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது யூதர்களிடையே பிறந்தாலும் அவர் யாருக்கு நியாயத்தை வெளிப்படுத்த வந்தாரு? உங்களுக்கும் எனக்கும், புறஜாதியாருக்கு. கரெக்டா நமக்கு நியாயத்தை வெளிப்படுத்தினாரு. ஏன்னா நமக்கு தான் நியாயம் இல்லாம இருந்தது. எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஓமைகளா சொன்னாரு, ஓமைகளுக்கு விளக்கம் கொடுக்கல. ஏன் ஓமைகளா சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. மத்தேயு 13:10 சீஷர்கள் கேட்கிறாங்க, ஏன் இவைகளை குறித்து எல்லாம் ஓமைகளா சொல்றீரு அப்படின்னு கேட்ட உடனே அவர் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. அங்கேயும் கொடுக்கிறாரு. மார்க்கு 4வது அதிகாரம் 9, 10, 11, 12, மார்க்கு 4, 10, 11, 12 சொல்றாரு, அவர்களுக்கு 12 சொல்றாரு, அவர்கள் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கு. கண் இருந்தும் காணாம, காது இருந்தும் கேட்காம, இருதயம் இருந்து உணராம இருக்கணும். அவங்க அப்படித்தான் இருக்கணும். அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடாதபடிக்கு இவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறதுன்னு இயேசு சொன்னாரு. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது இஸ்ரவேலருடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இல்ல, அவர்களை தண்டிக்கிறதுக்கு வந்தார். தண்டிச்சுட்டு உங்களையும் என்னையும் அவரோடு இணைச்சிட்டார். எப்படி இணைத்தார்? இயேசு தன்னுடைய ஆவிய கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்தார். நம்ம பார்க்கிறோம். யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்துல அவர் தன்னுடைய தலையை சாய்த்து ஆவிய பிதாவிடம் ஒப்படைத்தார். ஒப்படைச்ச உடனே என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தேவாலயத்தின் திரைச்சீலை என்ன மேலிருந்து கீழே வரைக்கும் 2ஆ கிழிஞ்சது. இது எங்க பார்க்கிறோம்? மார்க்கு 15வது அதிகாரம் 38வது வசனத்துல பார்க்கிறோம். தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழே வரைக்கும் 2ஆ கிழிஞ்சது. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலர்கள் அவருடைய சமூகத்திலிருந்து கிழித்து போடப்பட்டார்கள். இஸ்ரவேலர்கள் கிழித்து போடப்பட்டார்கள். அந்த கிழிந்த இடைவெளி வழியாக நீங்களும் நானும் அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அதுதான். அவன் கிழிச்சு போட்டே கிடக்குறான், நீங்களும் நானும் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கோம். கிளியரா புரிஞ்சுக்கணும் சிஸ்டர், பிரதர். நமக்கு இயேசுவோடு ஒட்ட வைக்கப்படுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நம்ம இயேசுவோடு ஒட்ட வைக்கப்படுறதுக்கு, நல்லா கேட்டுக்கங்க, எந்த தகுதியும் கிடையாது. நமக்கு பேர் என்ன? காட்டானுங்க. நமக்கு பேரு காட்டானுங்க. நம்ம பிள்ளைகளை நரபலி கொடுத்தோம். நம்ம மனைவிகளை துள்ள துடிக்க எதுல உடன்கட்டன் போட்டு எரிச்சோம். இன்னைக்கும் வருஷத்துக்கு 1 லட்சம் குழந்தைகளை இந்தியாவில் கொல்றோம். நம்ம குழந்தை, அதாவது பிறந்த குழந்தைகள், வளர்ந்த குழந்தைகள் காணாம போது 1 லட்சம் குழந்தைகள் இந்தியாவில். அதுல பெரும்பாலான குழந்தைகள் நரபலி இடப்படுது. அப்புறம் பெண் குழந்தைகள் பூரா விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்படுது. இது நடக்குது இந்தியாவில். இன்னைக்கும் நடக்குது. அபார்ஷன். இந்தியாவில் எத்தனை அபார்ஷன்கிறதுக்கு கணக்கே கிடையாது. அவ்வளோ அபார்ஷன் ஆகுது. ஒவ்வொரு அபார்ஷனும் ஒரு சிசு கொலை, ஒரு குழந்தை கொலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அபார்ஷன்கிறது கொலை குற்றத்துக்கு சமானம். அப்போ நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கும் நம்ம காட்டானுங்க தான், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னால இன்னும் காட்டானுங்க. அப்படியே நம்ம பிள்ளைகளை கொண்டு நரபலி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நம்ம மோளேக்குக்கும் ரெம்பானுக்கும் நரபலி கொடுத்துக்கிட்டு அந்த கோஷ்டி நம்மளை எப்படி பண்ணிட்டாரு? நல்ல ஒலிவ மரமாகிய இயேசுவோடு பிதாவாகிய தேவன் சிலுவையில இணைச்சு வச்சுட்டாரு. நம்ம கேட்கல. அவர் என்ன பண்ணாரு? இஸ்ரவேலருடைய காலத்தை நிறைவேற்றி வச்சார். அதுதான் கலாத்தியர் 4:5 நிறைவேற்றி வச்சுட்டு புதிதாக ஒரு காலத்தை உருவாக்குனாரு. அதுதான் புறஜாதியாரின் காலம். நம்ம கேட்கல, நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. கேட்காமலே கொடுத்தார். இதுதான் இயேசுவுடைய அன்பு. கேட்காமலே உங்களோடு என்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அந்த உடன்படிக்கை தான் கிருபையின் உடன்படிக்கை. இன்னைக்கு வரைக்கும் அந்த கிருபையின் உடன்படிக்கை போய்கிட்டு இருக்கு.
கல்வாரி சிலுவையில அவர் விலையை கொடுத்து ஓசிக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஓசிக்கு நமக்கு கொடுத்தனாலதான் அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பைபிளை தூக்கி தூர வச்சுட்டாங்க. ஓசிக்கு நமக்கு பரலோக ராஜ்யத்தை திறந்து கொடுக்க போய் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த பைபிளை விட்டுட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஒன்றை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ரோமன் கத்தோலிக்கர்கள் ஒரு பக்கம், சிஎஸ்ஐ ஒரு பக்கம், சால்வேஷன் ஆர்மி ஒரு பக்கம், ஆளுக்கு பைபிள் எழுதியாச்சு. அப்படி தனியா பைபிள் எழுதின அத்தனை பேரும் நரகத்துக்கு போவாங்க. தனியா பைபிள் எழுதின இஷ்டத்துக்கு பைபிள் எழுதுற அத்தனை பேரும் நரகம் தான். நரகத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. ஒரு வார்த்தை இதுல இருந்து கூட்டினா குறைச்சா நரகம் எங்க எழுதியிருக்கிறாரு? வெளிப்படுத்தல் 22, 18, 19. ஒரு வார்த்தையை கூட்டினா குறைச்சா நரகம். இந்த வேதத்துல ஒரு வசனத்தை கூட்டினா குறைச்சா பொய்யன் எனப்படுவான் இருக்காரு. பொய்யர்கள் பரலோகத்துக்கு போவாங்களா? பொய் சொல்றவங்க பரலோகத்துக்கு போவாங்களா? பொய் சொல்றவன் பிசாசுக்கு. சிஸ்டர் சொல்லுங்க. யோவான் 8:44, அவன் ஆதி முதலே மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். அவன் பொய் சொல்லும் போது தான் சொந்தத்தில் எடுத்து விடுகிறான். பொய் சொல்ற யாரும் பிசாசுக்கு தோழன். பிசாசோட வித்து அவங்கள்ட்ட இருக்கு. அப்போ இந்த வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை கூட்டினா குறைச்சா நமக்கு பொய்யன்னு வேதம் சொல்லுது. இதை கூட்டினா குறைச்சா நமக்கு நரகம் சொல்லி வெளிப்படுத்தல் 22, 18, 19 நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அநேக சபைகள்ல அவங்க இஷ்டத்துக்கு ஒண்ணு போட்டு விட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஒன்ன கூட்டியிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. அந்த சபைகள் அதை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுறவங்க அத்தனை பேரும் நரகத்துக்கு போறாங்க. இதுல இருந்து இவங்களை கடைசி நிமிடங்கள்ல அவங்களை காப்பாத்துறதுக்காக தான் இயேசு அவருடைய பிள்ளையாகி என்னையை அனுப்பிட்டு இருக்கிறாரு. என்னை போல நிறைய பேரை உலகம் முழுக்க கிளப்பி விட்டுருக்கிறார். கடந்த 10 வருடங்களா இவங்க வேலை என்ன தெரியுமா? இந்த பொய்யின் வஞ்சகத்தால நரகத்துக்கு போய்கிட்டு இருக்க இயேசுடைய பிள்ளைகளை திருப்பி பரலோகத்தை நோக்கி பாருங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு பரலோகத்துக்கு வர்றதுக்கு எந்த தகுதியும் இல்லாத போது நம்மளை காட்டு ஒலிவ மரமாகிய நம்மளை இணைச்சு வச்சுட்டு நல்ல ஒலிவ மர கிளையாகிய இஸ்ரவேலரை அவர் புறந்தள்ளி விட்டுட்டார். இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர் பரலோகத்துக்கு வர முடியாதபடி புறந்தள்ளப்பட்டிருக்காங்க. நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அப்ப எவ்வளவுத்துக்கு நன்றியா இருக்கணும்? அனுதினமும் வேதத்தை தியானம் பண்ணணும். வேதத்தை தவிர வேற எதுவும் பின்பற்றக்கூடாது. இந்த வேத வசனத்தை தவிர வேற எதுவும் பின்பற்றக்கூடாது. ஆனா நம்ம அப்படி இருக்கமா? இன்னைக்கு நமக்கு யோசித்து பார்க்கணும். அநேக சபைகள்ல பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. சபைகள்ல யாரு? நீங்களும் நானும் தான். இன்னைக்கு கட்டடங்களில் இயேசு வாசமா இருக்கிறது இல்ல. புதிய ஏற்பாட்டுல எந்த கட்டடம் எவ்வளவு ஜோடனா பண்ணாலும் அதுக்குள்ள இயேசு இருக்க மாட்டார். இயேசு எங்க இருக்கிறாரு? புதிய ஏற்பாட்டுல இயேசு எங்க இருக்கிறாரு? நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:17. நமக்குள்ள வாசமா இருக்கிற ஆவியானவர். இன்னைக்கு இயேசு ஆவியானவராக நமக்குள்ளதான் இருக்கிறாரு. பரலோக ராஜ்யம் நமக்குள்ளதான் இருக்குதுன்னு சொல்லி எதிர்காலத்தை பத்தி இயேசு அழகா சொல்றாரு. லூக்கா 17:21. லூக்கா 17:21 அவர் அழகா சொல்றாரு. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதா என்றார். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்குதா? கேள்வி கேட்கணும். இன்னைக்கு நமக்குள்ள நம்ம கேட்கணும், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்குதா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி வந்ததுங்கிறது அவர் விளக்கம் கொடுக்கிறார். எப்படியாவது அது நமக்குள்ள எப்படி வராரு? பரிசுத்த ஆவியானவரா வராரு. எப்படி வராரு சகோதரர்? பரிசுத்த ஆவியானவரா உள்ள வராரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல இயேசு பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன நடக்குன்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போ பரலோக ராஜ்யம்னு அவர் உங்களுக்குள் இருக்கிறதுன்னு இயேசு சொன்னார். லூக்கா 17:21. அன்னைக்கு கிடையாது. ஆனா அவர் பரமேறி போயிட்டு கீழே அனுப்புறத குறித்து தான் அவர் சொல்றாரு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் ஒவ்வொருத்தருக்குள்ளே வரணும். ஒவ்வொருத்தருக்குள்ள. ரைட்டா சிஸ்டர்? நான் கரெக்டா சொல்றேன்னா, வேதத்தின்படி நமக்குள்ள அவர் வரணும். இதை குறித்து தான் இயேசு சொல்றாரு. யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனம், ஒருவன் சலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான். இயேசுதான் சொல்லியிருக்காரு. அப்போஸ்தலனாகிய பவுலோ பிலிப்புவோ இல்ல, இயேசுதான் சொல்லியிருக்காரு. இயேசு சொல்லியிருக்காருன்னா அதுக்கு மறுபேச்சு கிடையாது. இவ்வளவுதான்.
அது அல்டிமேட். இயேசு சொன்னதை மாற்றி எழுதுறதுக்கு உமாசங்கருக்கு அதிகாரம் கிடையாது, போப்பாண்டவருக்கும் அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. ஒருத்தருக்கு அதிகாரம் கிடையாது. தட் இஸ் ஃபைனல். அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான். ஜலத்தினால பிறக்கிறது என்னன்னு நமக்கு தெரியும். இயேசு யோர்தான் நதியில தான் ஞானஸ்தானம் பெற்றார். ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் பெறலன்னா பரலோக ராஜ்யம் போக முடியாதுன்னு எழுதிட்டாரு. அடுத்தது ஆவியினால பிறக்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரணும். இதுதான் பரலோக ராஜ்யம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரல அப்படின்னா நம்ம கிறிஸ்தவர்னு சொல்லிட்டு நம்மளே ஏமாத்திக்கிட்டு போகலாம். நம்ம கிறிஸ்தவர்கள் அல்ல. அல்லேலூயா. ஆவியினால பிறக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதைத்தான் சொல்றாரு அப்போஸ்தலர் 1:8 சொல்றாரு. என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில், அதாவது பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் புதிய பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னவா இருப்போம்? இயேசுவுக்கு சாட்சிகளா இருப்போம். அப்படின்னா இயேசுவை குறித்து வெளியில போய் இயேசுவே மெய்யான தெய்வம் வேற யாரும் இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு திறன் வரணும்னா, பலன் வரணும்னா என்ன இருக்கணும்? பரலோக ராஜ்யம் என்ற அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரணும். இதை குறித்து தான் சொல்லியிருக்கிறாரு. பரலோக ராஜ்யம் இங்கென்றும் இல்லை அங்கென்றும் இல்லை, பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் இருக்கிறதேன்னு இயேசு லூக்கா 17:28 சொன்னார். இது வந்தது எப்படி வந்தது? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 2வது வசனம். பரலோக ராஜ்யம் வந்த விதத்தை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த இந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. சகோதரனே சகோதரியே, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கியா? நீ நிரப்பப்பட்டிருக்கியா? நீ நிரப்பப்பட்ட அப்படின்னா உனக்குள்ள பரலோக ராஜ்யம் இருக்கு. உனக்குள்ள பரலோக ராஜ்யம் இருக்கு. நீ ஆவியில பிறந்திருக்க. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச துவங்கினார்கள். நல்லா புரியுதுல பிரதர்? வசனம் தான் சொல்றேன். புரியுதா பிரதர்? என்ன பிரதர் அப்படியே பிக்சடா பாக்குறீங்க? புரியுதா? ஆமா இல்ல சொல்லுங்க தங்கச்சிமார். ஆமா இல்ல. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்னாச்சு? இவங்களுக்குள்ள வரும்பொழுது என்ன பண்ணாங்கன்னா, நிரப்பப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க? அந்நிய பாஷையில பேசுறாங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவரால நம்ம நிரப்பப்பட்டிருக்கோம்னா அதுக்கு அடையாளம் என்ன? அதுக்கு அடையாளம் என்ன தங்கச்சிமார் சொல்லுங்க? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டா அது எப்படி அடையாளம்? அந்நிய பாஷையினால பேசணும். பல பல பாஷைகள்ல. இது யூதர்கள் முதல் முறையா யூதர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு. 2வது முறை யூதர்கள் மேல இல்ல, இது புறஜாதியார் மேல. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துக்கு வாங்க. இங்க போறான் பேதுரு, போய் புறஜாதியாருக்கு இயேசுவை பத்தி சொல்றான். இயேசுவை பத்தி சொன்னவன 43வது வசனம் 10:43 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இத சொன்ன உடனே என்ன நடக்குது பாருங்க. 44 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. ஐயா வைத்து அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கின உடனே என்ன ஆகுது பாருங்க. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். 2000 வருஷத்துக்கு முன்னால நிகழ்ந்தது. சகோதரனே சகோதரியே, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்காரா இல்லையா? இன்னைக்கு புஸ்தகம் இருக்கு, அன்னைக்கு யார் கையிலையும் புஸ்தகம் கிடையாது. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். படிப்பு கொடுத்திருக்கிறாரு. ரைட் தானே பிரதர்? நல்லா படிச்சிருக்கோம். எதுக்கு படிக்க வச்சிருக்கிறாரு? பைபிள் படிக்கிறதுக்கு தான் படிச்சு வச்சிருக்கிறாரு. பைபிள் படிக்கிறதுக்கு தான் நமக்கு தமிழ் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் தமிழ் பைபிள் கொடுத்திருக்கிறாரு. தெளிவா இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னால புறஜாதிகள் மேல முதல் முறையா பரிசுத்த ஆவியானவர் இறங்கணும்னு என்ன பண்ணாங்களா? அவங்க அந்நிய பாஷைகளை பேசினாங்க அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். இன்னைக்கு அந்த பரலோக ராஜ்யம் நமக்கு உள்ள வந்திருக்கா? நம்ம அந்நிய பாஷைகளை பேசுறோமா? இதான் கேள்வி. நம்ம அந்நிய பாஷைகளை பேசுறோமா? பேசல அப்படின்னா பரலோக ராஜ்யம் நமக்குள்ள வரல. பரலோகம் கிடைக்கிறது ஐ எம் சாரி கிடைக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்நிய பாஷை யாரும் கிடையாதா? சரி, அந்நிய பாஷை ஏன் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்நிய பாஷை ஏன் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். கல்யாணம் முடிச்சாதான் பிள்ளை பெக்க முடியும். சரிதானா ஐயா? நம்ம எல்லாரும் கன்னி மரியாதை ஆக முடியாது. ஆமா, அப்படியாவது கன்னி மரியாதை எங்கிட்ட போயிடலாம். நம்ம ஆம்பளைங்க நெய்யா பண்ணுவோம். கல்யாணம் முடிக்காம பிள்ளை பெக்க முடியுமா? கல்யாணம் முடிச்சாதான் பிள்ளை பெக்க முடியும். அத போல அவர் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணுங்கிறார். முதல்ல ஜலத்துல பிறக்கணும்.
ஜலத்துல பிறக்கணும். உங்களுக்கு நான் நேர சொல்றதுக்கு கொஞ்சம் சுத்தி வளைச்சு சொல்றேன். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் வாங்க. அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு போறான். எபேசுக்கு வந்துட்டு 2வது வசனம், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். உடனே அடுத்த கேள்வி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன கேட்கிறான், அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியான ஒரு அபிஷேகம் இல்லைன்னா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அப்படியானால் நீங்கள் என்ன ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? சகோதரி சகோதரர் உங்கள்கிட்டையும் சேர்த்து கேட்கிறேன், அப்படியானால் நீங்கள் என்ன ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? அப்போஸ்தலனாகிய பவுல் 2000 வருஷத்துக்கு முன்னால கேட்டான். அதே அழைப்பு தான் எனக்கு நான் கேட்கிறேன், அப்படியானால் நீங்கள் என்ன ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? அல்லேலூயா. உடனே அவங்க சொல்றாங்க, அப்பா நாங்க யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் எடுத்தோம். நீங்க என்ன சொல்ல போறீங்க? சிஎஸ்ஐ காரங்களை கேட்டா நாங்க குழந்தை ஞானஸ்தானம் எடுத்தோம், தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்தோம்பா. அது எங்க இருக்கு பைபிள்ல? நீங்க ஒரு ஞானஸ்தானமும் கிடையாது இல்லையா? கிடையாது இல்ல, எந்த ஞானஸ்தானமும் கிடையாது. பாத்தீங்களா, ஒரு ஞானஸ்தானம் இல்ல. சூப்பர். இது கிறிஸ்துவம் அல்ல, கிறிஸ்துவம் மாதிரி ஒண்ணு இல்லையா? இது சால்வேஷன் ஆர்மி கிறிஸ்துவம் அல்ல, அப்படி கிறிஸ்துவம் மாதிரி இல்லையா? அதான் அல்லேலூயாலாம் கரெக்டா சொல்லிடுவோம். அது கிறிஸ்துவம் மாதிரி. ஆமா, கிறிஸ்துவம் மாதிரி. கல்யாணம் முடிக்கலன்னா பிள்ளை வைக்க முடியாதுங்கிற மாதிரி இது என்னாச்சு? தண்ணியில முங்கி ஞானஸ்தானம் எடுக்கலன்னா என்ன கிடைக்காது? பரிசுத்த ஆவி கிடைக்காது. ஜலத்தினாலையும் பிறக்கல, ஆவியினாலும் பிறக்கல. எங்கிருந்து பரலோகம் போக முடியும்? எங்கிருந்து பரலோகம் போக முடியும்? சால்வேஷன் ஆர்மியில் இருக்கிற யாரும் இப்படி இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது என்பதை உங்கள் அன்பன் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். உங்கள் கண்கள் திறக்கப்படுவதற்கு நான் இயேசுவை வேண்டிக் கொள்கிறேன். இல்லையா? இவ்வளவுதான். நான் வந்த வேலை இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. இருந்தாலும் கடைசி காலத்துல என்ன நடக்குது நான் சொல்லி ஆகணுமே. இப்ப பாருங்க, இவன் அப்போஸ்தலனாகிய பவுல் உடனே, அப்படியா இந்த ஞானஸ்தானம் எடுத்தீங்களா அப்படின்னு சொன்னவன அடுத்த வசனம் பாருங்க. அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். 6வது வசனம், அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். முடிஞ்சிச்சு. ஒட்டன தண்ணியில முங்கி ஞானஸ்தானம் எடுத்தோன்னு என்னாச்சு? அம்மையா பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சி அடுத்த லெவலுக்கே போயிட்டாங்க. தீர்க்க தரிசனமே சொல்லிட்டாங்க. இது அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு நடக்குது. 1.5 மாசம் கூட ஆகல. ஒரு கத்தோலிக்க ஃபேமிலி, ரோமன் கத்தோலிக்க ஃபேமிலி என்னுடைய செய்தியை யூடியூப்ல கேட்டாங்க. கேட்டுட்டு உடனே அந்த பொம்மை கிம்மெல்லாம் ஓரம் வச்சுட்டு இயேசுவே மெய்யானதேன்னு பைபிள் எடுத்து தொலை துவங்கிட்டாங்க. தொலைச்சிட்டு எனக்கு அங்கிருந்து கேட்டாங்க, பிரதர் நாங்க ஞானஸ்தானத்துக்கு தண்ணியில முங்கி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னாங்க. சவுதி அரேபியால டக்குன்னு ஞானஸ்தானம் எடுக்க முடியாது. உடனே அவங்க சொன்னாங்களாம், அங்க உள்ள சபை ஏதோ ஒண்ணு இருந்து சொல்லியிருக்காங்க, பிப்ரவரி மாசம் ஞானஸ்தானம். நவம்பர்ல சொல்றாங்க, பிப்ரவரியில என்ன என்கிட்ட கேட்டாங்க, பிப்ரவரியில தான் எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்போங்கிறாங்க. நான் சொன்னேன், இப்படி எல்லாம் பைபிள் சொல்லல. அங்க 16 அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த சிறைச்சாலை தலைவன் என்ன பண்ணான் பாருங்க. அங்க 33வது வசனம், மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். நடு ராத்திரியில உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள்னு நம்ம பைபிள்ல பாக்குறோம். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நடு ராத்திரி அவனும் அவனை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அதே அதிகாரம் 15வது வசனம், லீதியாளை பத்தி பார்க்கிறோம். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு உடனே ஞானஸ்தானம். இதுக்கு 3 கிளாஸ் தேவையில்ல, 4 கிளாஸ் தேவையில்ல. நல்ல தண்ணி இருக்கணும், தண்ணியில முழுசா முங்கி எடுக்கணும். இதுக்கு வசனங்கள்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு. நான் உங்களுக்கு விசேஷமாலாம் சொல்ல வேண்டாம். உங்க கையில அதே பைபிள் தான் இருக்கு. அது பைபிள் தானமா? பைபிள் மாதிரியா? இது கிறிஸ்துவ மாதிரி மாதிரி, அது பைபிள் மாதிரியா? பைபிள் கரெக்டா பார்த்தா பைபிள் மாதிரி தான் எனக்கு படுது. நீங்க கையில வச்சிருக்கிறது பைபிள் மாதிரி தான் தெரியுது. நான் வசனத்தை எடுக்கும்போது அதே வசனத்தை நீங்க எடுக்கிறீங்க. அப்போ உங்க கையில இருக்குது பைபிள் தான், அது மாதிரி இல்ல. அல்லேலூயா. கொலோசியர் 2:12 ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்படுறோம். தண்ணியில முங்கி வெளியில வரும்போது அவரோட கூட உயிர் தெழுந்துட்டோம். 1 பேதுரு 3:21 ஞானஸ்நானங்கிறது அவருடன் பண்ணக்கூடிய நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அவரோடு கூட உடன்படிக்கை பண்றோம். நம்ம ஞானஸ்நானம் தண்ணியில முங்கி எடுத்தாதான் கிறிஸ்தவன். எங்க இருக்குது? அவர் சொல்றாரு கலாத்தியர், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 3:27 ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. ஆமா, இயேசு தெளிவா சொல்றாரு. மார்க்கு 16:17 விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசித்த இயேசுவை விசுவாசித்த உடனே என்ன பண்ணணும்? சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லல,
ஞான ஸ்நானம் பெறணும். ஞான ஸ்நானம் இயேசு எங்கே ஞானஸ்தானம் பெற்றாரு? யோர்தான் நதியில தான் பெற்றாரு. யோவான் ஸ்நானகன் எங்கே ஞானஸ்தானம் கொடுத்தான்? பாத்ரூம்லயே போய் கொடுத்தான்? இல்ல, இங்க சபையில வந்து கொடுத்தானா? சிஎஸ்ஐ காரங்க, லண்டன் மிஷினரி சபைக்காரங்க, அவங்க உங்களோட கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு வைங்களேன். நீங்க ஞானஸ்தானமே இல்லைன்னு இருக்கீங்க. அவங்க வந்து ஞானஸ்தானம் உண்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்லி என்ன பண்றாங்க, பிறந்த குழந்தை பிறந்தோடனே ஞானஸ்தானம் கொடுக்குறாங்களாம். குழந்தைகள் எல்லாம் இன்னும் கெட்டு போகல, இயேசு கெட்டு போனவர்களை மீட்க தான் வந்தாருன்னு லூக்கா 17 சொல்றாரு. குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் தேவையில்லை, ஏன்னா அது இன்னும் கெட்டு போகவே இல்லை, நன்மை தீமை அறிகிற வயசுக்கே வரல. இல்லையா? அங்க கொடுக்குறாங்க, தண்ணி தெளிக்கிறாங்களாம், பெரிய ஆளுகளுக்கும் தண்ணி தெளிக்கிறாங்களாம். இது எங்க இருக்கு? இல்ல, இது மாதிரி பைபிள புதுசு புதுசா ஒவ்வொருத்தரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. அத்தனை பேருக்கும் நரகம் கேரண்டீட், பக்காவா கேரண்டீட். நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் நரகத்தை நம்புறதே இல்லை. பட் நான் சொல்றேன், நரகம் ரியல். லூக்கா 16வது அதிகாரத்துல இயேசு தெளிவா காமிச்சிட்டாரு. நரகத்துல அந்த ஐஸ்வர்யான் வேதனைப்படும் போது என்ன சொல்றான்? இந்த அக்கினியிலே ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே. நரகம் அக்கினி, அக்கினி. அவர் சொல்றாரு, மறுபடியும் சொல்றாரு. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 15வது வசனம். வெளிப்படுத்தல் 20:15, ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். 21:8 அக்கினி கடலிலே. வெளிப்படுத்தல் 21:8 படிச்சிருவோம். யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போறாங்க அந்த லிஸ்ட்டை நம்ம பார்த்துருவோம். வெளிப்படுத்தல் 21:8, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும். அவிசுவாசிகள் நல்ல கவனமா பார்த்துக்கோங்க. அவிசுவாசிகள்னு நீங்க இந்துக்கள் முகமதியர்கள் நினைக்காதீங்க. இயேசுவோடைய வசனத்தை விசுவாசிக்காதவர்கள். இன்னைக்கு தேதிக்கு நீங்க வந்து 100% அவிசுவாசிகள். நீங்க சால்வேஷன் ஆர்மி 100% அவிசுவாசிகள். நீங்க முக்காடு போட்டாப்புல விசுவாசின்னு நினைச்சிடாதீங்க. சபைக்கு வந்து தசம பாகம் கொடுத்துட்டீங்கன்னா விசுவாசின்னு நினைக்கிறாதீங்க. இந்த பைபிள் படி நீங்க விசுவாசிகள் அல்ல, அவிசுவாசிகள். என்ன அவிசுவாசிகள்? வேதத்தை, இதுல இருக்க வசனத்தை நீங்க விசுவாசிக்கல. வசனத்தை இயேசு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம இஷ்டத்துக்கு ஒண்ண வச்சுட்டு ஜலமும் கிடையாது ஆவியும் கிடையாதுன்னா எங்கிருந்து நமக்கு பேர் தான் அவிசுவாசிகள். அவனுக்கு கூட கொஞ்சம் பெட்டர், நரகத்துல கொஞ்சம் பெட்டர் இடம் கிடைக்கும். சால்வேஷன் ஆர்மியில் உள்ளவங்க, நீங்க ஆர்மியில இருந்து வந்தனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய பிசாசுகளை வச்சு வெட்ட விடுவார். சாதாரணம் கிடையாது. அவனுக்கு 20,000 டிகிரினா உங்களுக்கு 30,000 டிகிரி. உங்க போதகர் ஐயாவுக்கு, அவருக்கு நிறைய பைபிள் படிக்கிறாருன்னா அவருக்கு 40,000 டிகிரி. அறிந்து செய்கிறவனுக்கு அநேக அடிகள். அவர் கிளீனா எழுதியிருக்காரு. லூக்கா 12:47-48, அறிந்து செய்கிறவனுக்கு அநேக அடிகள். நீங்க பைபிளை கையில வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் கீழ்ப்படியாம இருந்துகிட்டு நல்ல இடத்துல பரலோகம் கிடைக்கும். அதுக்கு பேர் பரலோகம் இல்ல, நரகத்துல ஒர்ஸ்ட் இடம் சால்வேஷன் ஆர்மிக்கு ரிசர்வ். அல்லேலுயா, அல்லேலுயா. அதுவரை நல்ல விதவிதமா அழகழகா யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்கோம் பிரதர், அழகா யூனிஃபார்ம் போட்டிருக்கோம். அதனால அங்க வந்து சாதாரண பிசாசுகள் வந்து உங்களை குத்தாது, கொஞ்சம் ஆர்மி டைப் பிசாசுகள் தான் வந்து குத்தும், பெரிய பெரிய கம்பி வச்சு குத்தும். டேஞ்சரஸ். நரகத்தையும் பரலோகத்தையும் பத்தி மட்டும் கவனம் இல்லாம இருக்கவே கூடாது, கவனம் இல்லாம இருக்கக்கூடாது. சொல்றாரு, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இது நரகம் வந்து அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல். இது நிரந்தரமானது. அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 10வது வசனம். இத லைட்டா எடுக்கப்படாது. ஆமா, இங்க எதுக்காக இந்த சபைக்கு வரீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டா உங்களுக்கு ஒருத்தருக்குமே பதில் கிடைக்காது. உங்க ஒருத்தருக்குமே பதில் கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு நீங்க அந்த கேள்வியே கேட்கல. எதற்காக நீங்க இந்த சால்வேஷன் ஆர்மிக்கு வரீங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் பதில் கொடுங்க பார்க்கலாம். நீங்க எதுக்காக சால்வேஷன் ஆர்மிக்கு இந்த சபைக்கு இன்னைக்கு வந்திருக்கீங்க? சொல்லுங்க, சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. அம்மா சொல்லுங்க. இயேசுவே ரட்சகர். எதுக்காக வந்திருக்கீங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னு இங்க பாத்தீங்களா? ஒருத்தருக்கு நான் சொன்னேன், உங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த பக்கம் வந்திருக்க மாட்டீங்க, ஓடி போயிருப்பீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு ஒரு கேள்வியை உருப்படியா கேட்டிருந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்திருக்க மாட்டீங்க, ஓடி போயிருப்பீங்க. இங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளதுக்கு வரல, இயேசுவை ரட்சகரா வர்றதுக்கு வரல. ஒருவர் சபைக்கு, இயேசுடைய சபைக்கு வர்றாருன்னா எதுக்கு அர்த்தம் தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையை நடத்துறாங்க, அந்த பைபிளை கையில தூக்குறாங்கன்னு எதுக்காக தெரியுமா?
மரித்தாலும் உயிரோட எழுந்து இயேசுவோட இருப்பேங்கிற அந்த நம்பிக்கை தான். பிலிப்பியர் 3:20 ஒரே வசனத்துல சொல்றாரு. பிலிப்பியர் 3:20 என்ன எழுதியிருக்கிறாரு? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க கிறிஸ்துவனா இருக்கிறீங்களா? பைபிளை கையில தூக்குறீங்களா? ஒரே ஒரு விஷயத்துக்கு தான், மரித்தாலும் இயேசுவை போல நான் உயிரோட எழுந்து பரலோகத்துல அவரோட நிரந்தரமா இருப்பேன். இந்த நம்பிக்கை தான் உங்களையும் என்னையும் இயேசு பிள்ளையா இருக்க வைக்கணும். இந்த நம்பிக்கையை பத்தி உங்களுக்கு தெரியவே இல்லை. அது உங்களுக்கு தெரியலங்கிறது எனக்கு முதலே தெரியும். இது எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா உங்கள்கிட்ட ஞான ஸ்நானமும் இல்லை, பரிசுத்தாவியும் இல்லை. நீங்க கிறிஸ்தவன்னு ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டு முக்காடுக்காடெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. பைபிளையும் படிக்கிறீங்க. பைபிள் அழகா சொல்லுது. யோவான் எத்தனை 32 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கல. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னா நீங்க பைபிளும் படிக்கல. பைபிள் படிச்சிருந்தீங்கன்னா கேள்வி கேட்டிருப்பீங்க. இயேசு சொல்லி இருக்கிறார இந்த மாதிரி அன்னைக்கு அந்நிய பாஷையெல்லாம் சொல்லி பண்ணியிருக்காங்களா? தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்களே, வியாதிகளை குணப்படுத்திருக்காங்களா? இதெல்லாம் நம்ம சபையில இல்லையே. போதகருக்கு ஏன் அதெல்லாம் இல்லைன்னு நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா விடை கிடைச்சிருக்கும். இன்னைக்கு ஞானஸ்தானம் இல்லாதனால என்னாச்சு? அப்போஸ்தலர் 2:38 கல்யாணம் முடிஞ்சாதான் குழந்தை பெறுன்னு சொன்னேனே. அப்போஸ்தலர் 2:38 அவர் சொல்றாரு, பேதுரு வச்சு சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அதுதான் கல்யாணம் முடிக்கிறது. ஞானஸ்தானம் பெறுறதுதான் கல்யாணம் முடிக்கிறது. அப்புறம் தான் பிள்ளை கிடைக்கும். என்ன பிள்ளை கிடைக்கும்? பரிசுத்தாவின் வரங்கள் அவ்வளவும் கிடைக்கும். அந்நிய பாஷை கிடைக்கும், மற்ற வரங்கள் இருக்கு, தீர்க்க தரிசன வரம், குணமாக்குற வரம், இதெல்லாம் கிடைக்கும். இது கல்யாணமே முடியலன்னு எங்கிறது பிள்ளை வைக்க? ஒரு பிள்ளை கிடைக்காது. பரலவும் போக முடியாது. பிள்ளை வைக்கல அப்படின்னா பரலவும் போக முடியாது. ஆவிக்குரிய பிள்ளைகளை பெக்கலன்னா பரலவும் போக முடியாது. அவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன மத்தேயு 7:19 என்ன சொல்றாரு? நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். உங்களையும் என்னையும் எதற்காக பிடிச்சிருக்காரு இயேசு? யோவான் 15:16 யோவான் 15:16 2வது பகுதியில் சொல்றாரு, நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிறைவாகும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். பிள்ளை பெக்கிறதுக்கு தான், ஆவிக்குரிய பிள்ளைகளை பெக்கிறதுக்கு தான் நம்மளை குழந்திருக்காரு, சபையில குழந்தை இணைச்சிருக்காரு, அவரை தெரிந்தெடுத்திருக்காரு. தவிர சும்மா இப்படி வந்துட்டு முக்காடு போட்டு போறதுக்கு அல்ல. பிள்ளை பெக்கணும். கல்யாணம் முடிஞ்சாதான் பிள்ளை பெக்க முடியும். ஞானஸ்நானம் தண்ணியில முங்குனாதான் அது கல்யாணம். அது முடிஞ்சாதான் ஆவிக்குரிய வரங்கள் அவர் கொடுப்பாரு. ஆவிக்குரிய வரங்கள் பெற்றாதான் பிசாசு கையில இருந்து ஆத்துமாக்களை பறிக்க முடியும். உங்களை காப்பாத்துறதே கஷ்டம். நீங்களே கிறிஸ்தவர்கள் இல்லைங்கும் போது உங்களுக்கு என்ன பாதுகாப்பு கிடைக்கும்? அவர் சொல்றாரு சகரியா 2:5 நான் உன்னை சுற்றி அக்கினி மதிலா இருப்பேன். 8வது வசனம் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். இதெல்லாம் யாருக்கு சொல்றாரு தெரியுமா? அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு அவர் சொல்றாரு. யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனம். யோவான் 14:23 சொல்றாரு, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். ரைட் தானே பிரதர்? அவன் என் வசனத்தை கை கொள்வான். அவர் மேல அன்பு இருக்கிறவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போவாங்கன்னு மார்க் 12:30 சொல்றாரு. மார்க் 12:30 சொல்றாரு. பரலோகம் போறதுக்கு வழி என்ன, பரலோக ராஜ்யத்தை அடையறதுக்கு வழி என்னன்னு கேட்கும்போது சொல்றாரு. என்ன சொல்றாரு? மார்க் 12:30 உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாய் என்பதே பிரதான கற்பனை. 2வது இன்னும் ஒரே ஒரு கற்பனை. அடுத்த வசனம் மார்க் 12:31 உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. இவ்வளவுதான் பரலோகம் போறதுக்கு. அப்ப இயேசுவை நேசிக்கிறது எப்படி காமிப்பீங்க? சபைக்கு வந்துட்டு போறதா? இந்த மாதிரி கட்டடத்துக்கு வந்துட்டு போறதா? இயேசுவை நேசிக்கிறது அது அல்ல. தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். யோவான் 14:23 ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். வசனத்தை கை கொள்றதுதான் அவர் மேல நம்ம அன்பு காமிக்கிற விதம், அவருக்கு பயப்படுற விதம். அடுத்து அதே யோவான் 14:15 சொல்றாரு, நீங்கள் என் மேல் அன்பா இருந்தால், நீங்கள் என்னில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கிறாரு. நான் இயேசு மேல நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளே படிக்கலன்னா அவன் பொய்யன், அவனுக்கு நரகம் மட்டும்தான் கிடைக்கும். அல்லேலூயா. கற்பனை, அதாவது அவர் வசனத்தை படிச்சா காணாது, அவர் வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை அமைக்கணும். அவர் வசனம் தெளிவா சொல்லுது தண்ணியில தான் முங்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்படி முங்கி ஞானஸ்தானம் எடுத்தாதான் அந்நிய பாஷை அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் என்ற பரலோக ராஜ்யம் உள்ள வருவாரு. அவர் உள்ள வந்தாதான் நம்ம உண்மையான பிள்ளைகள், அவருக்கு உண்மையான பிள்ளைகள். ஆவியில நடத்தப்படுவோம். அப்படி ஆவியில நடத்தப்படும் போதுதான்
என்ன நடக்குது? கனி கொடுப்போம், பிள்ளை பெறுவோம், ஆவிக்குரிய பிள்ளைகளை பெறுவோம். அவர் சொல்றாரு 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2:9 சொல்றாரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். எதுக்காக நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறான்னு சொல்லுங்க சிஸ்டர்? இயேசுடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இதுக்குதான் நம்ம அவர் சந்ததி, அவர் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அப்பா பிதாவின் கூப்பிடுற புத்திர சுவிகார ஆவியை கொடுத்திருக்காருன்னு எது கொடுத்திருக்காருன்னா, அவரை பற்றி புண்ணியங்களை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறது. அவர் நமக்கு கொடுத்திருக்க ஒரே வேலை என்ன? அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே வேலை மத்தேயு 28:18-19. மத்தேயு 28:18-19 பரமேறதுக்கு முன்னால கொடுத்தாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து. சிஸ்டர் அங்கே இருக்கு, ஒருத்தர் சீஷர் ஆக்கும் போது என்ன பண்ணணும்? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்நானம் கொடுக்கணும். சால்வேஷன் நாமல ஞானஸ்நானமே இல்லைன்னா இது இயேசு சபை கிடையாது. சத்தியமா இது இயேசு சபை கிடையாது. நீங்க இயேசு மாதிரி ஒருத்தரை வச்சுட்டு ஒரு சிலுவையை வச்சிருக்கீங்க. இயேசுவை தவிர வேற யாரும் சிலுவையில தொங்கியிருக்காங்களா? தெரியல, எனக்கு தெரியல. யாரும் வச்சிருக்கீங்க, ஒரு சிலுவையை வச்சிருக்கீங்க. இப்படி சிலுவையை வைக்கணும்னு சொல்லி பைபிள்ல லூக்கா 100வது அதிகாரம் 100வது வசனத்துல எழுதியிருக்கு இல்லையா சிஸ்டர்? இல்லையா பிரதர்? எந்த இமேஜையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், சத்தியம் இன்னைக்கு உங்களுக்கு தரப்படுது. அவர் எதுக்காக செலக்ட் பண்ணியிருக்கிறாரு? உங்களையும் என்னையும் இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு. சீஷர் ஆக்கணும். சீஷர் ஆக்கின உடனே ஒவ்வொருத்தரும் ஆட்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல தண்ணியில முங்கி ஞானஸ்தானம் எடுக்க வைக்கணும். நீங்க நானும் கொடுக்கணும். அவர் மட்டுமல்ல, எல்லாரும் தண்ணியில முங்கி ஞானஸ்தானம் பெற்ற எல்லாரும் ஞானஸ்தானம் கொடுக்கணும். இதான் இயேசு எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா அதே வசனம் 1 பேதுரு 2:9 சொல்றாரு. அடுத்தது தொடர்ந்து சொல்றாரு, ராஜரீக ஆசாரிய கூட்டமாகும். நீங்க யாரு? ராஜரீக ஆசாரிய கூட்டம். சிஸ்டர், நீங்களும் ராஜாவுடைய மகள். இங்க இருக்க அவ்வளவு பேரும் யாரு? ராஜாவுடைய மகள். ஐயா, நீங்க ராஜாவுடைய மகன். இவங்கெல்லாம் என்ன தாதிமார் மகன்களா? இவங்கெல்லாம் தாதிமார் மகனுங்களா? அப்ப நீங்க மட்டும் நல்ல ராஜா ட்ரெஸ், இவங்க எல்லாம் புறம்போக்கு ட்ரெஸ் போட்டிருக்காங்களா? ஏன்? அல்லேலூயா. அப்படி போடுறதுக்கு இந்த வேதத்துல இடம் கிடையாது. இந்த பைபிள் படி விசுவாசிகளும் போதகரும் ஒரே ட்ரெஸ்ல தான் இருக்கணும், ஒரே உடை தான். விசுவாசிகள் ஒரு விட அவங்களை பிரிச்சு காமிக்கிற மாதிரி போதகர்களுக்கு இப்படி ஒரு விட போட்டா அது இயேசு மார்க்கம் கிடையாது, அது பிசாசு மார்க்கம். நான் பச்சையா சொல்றேன், இது இயேசுவால் அனுமதிக்கப்பட்டது அல்ல. இந்த மாதிரி வித்தியாசப்படுத்தி காமிச்சது அனுமதிக்கப்பட்டது அல்ல. அது பிசாசுடைய செயல் திட்டம். கிளீனா சால்வேஷன் ஆர்மியில எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. சிஎஸ்எலையும் கோமாளி மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க. ரோமன் கத்தோலிக் சபையை பத்தி நான் பேச விரும்பல. ஏன்னா அவங்க சிலையை டைரக்டா கும்பிடுறாங்க, அவங்கள பத்தி பேச வேண்டியதில்லை. அவங்க கும்பிடுறது தம்மூசு. ரோமன் கத்தோலிக்கர்கள் கும்பிடுறது தம்மூசு. அவங்கள பத்தி நம்ம பேச வேண்டியது இல்லை. ஆனா இந்த ரெகுலர் பைபிளை கையில வச்சுக்கிட்டு, இந்த ரெகுலர் பைபிளே படிச்சுக்கிட்டு, இங்க நீங்க போதகர் ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு மேஜர் ஆர்மி கர்னல் எங்க இருக்கு? லூக்கா 100வது அதிகாரம் 100வது வசனம். கள்ள உபதேசம். இது கள்ள உபதேசம். ஆமா, போதகர் இப்படி ஒரு ஆர்மி மேஜர் கர்னல், சபை பாரம்பரியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பாரம்பரியத்தை பின்பற்றினவங்க தான் இயேசுவை கொலை பண்ணாங்க. இயேசுவை கொலை பண்ணது யாருங்க? அந்த பிரதான ஆசாரியர். பெரிய ட்ரெஸ், ஸ்டைல் ட்ரெஸ் போட்டு வந்தாங்க. இயேசுவை பார்த்தா ஏழையா, ஆல்மோஸ்ட் பைத்தியக்காரர் மாதிரி இருந்தாரு. பார்த்தாங்க, அவரை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. ஏன்னா அவரை சுத்தி ஆயிரக்கணக்கான மக்கள் ஓடினாங்க, இயேசுவை நோக்கி ஓடினாங்க. அவர் தொட்டாரு, பெருசா அற்புதங்கள் நடந்தது. பொறாமையினால் நிறைந்து இந்த பாரம்பரியக்காரங்க போட்டு இயேசுவை கொலை பண்ணாங்க. சபை பாரம்பரியம் இருந்தா இயேசுவை கொலை பண்ணுவான். அதுதான் சால்வேஷன் ஆர்மியில நடந்திருக்கு. இயேசுவை கொலை பண்ணியிருக்கிறோம் நம்ம சால்வேஷன் ஆர்மியில. கொலை பண்ணியிருக்கிறீர்கள் சொல்லல, கொலை பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறேன். உங்களோட சேர்த்து நானும் பொறுப்பெடுத்துக்கிறேன். இல்லையா? உங்களோட சேர்த்து நானும் பொறுப்பெடுத்துக்கிறேன். நீங்க ஞானஸ்தானமே இல்லை அப்படின்னா கிறிஸ்தவர்களே இல்லை. அப்ப எல்லா குட்டிச்சோரும் உள்ள வரும். பிசாசுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வெளியில கிடையாது, சால்வேஷன் ஆர்மி பில்டிங் தான். வெளியில பிசாசை தேடி போக வேண்டாம். சால்வேஷன் ஆர்மி பில்டிங்குள்ள ஒரு பிசாசு இல்ல, 1000 பிசாசுகள். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இயேசுன்னு சொல்லி வந்தாதான் அவனுக்கு வம்பு. ஞானஸ்தானம் இல்லாத இடத்துல இவன் எவனும் தெரியாம கூட ஞானஸ்தானம் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டி போடுறதுக்கு 1 2 இல்ல 1000 பிசாசுகள் இங்க இருக்கும். என்ட்ரி லெவல்
கிறிஸ்தவத்துல என்ட்ரி லெவல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே தண்ணியில முங்கி எந்திரிக்கணும். அதுதான் அந்த அறிக்கை. அது எதுக்கு வச்சிருக்காரு தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஞானஸ்தானம் எதுக்கு வச்சிருக்காரு தெரியுமா? ரொம்ப சிம்பிள். அவர் போய் சாதாரண தண்ணியில தான் முங்கி எந்திரிக்க சொல்லியிருக்காரு. போய் ஒரு 500 லிட்டர் பிரான்ஸ்ல இருந்து ஒயினை வாங்கி அதுல முங்கி எந்திரிக்கலாம் சொல்லல. சாதாரண தண்ணி, என்ன தண்ணினாலும் தான் முங்கி எந்திரிப்பா அப்படின்னாரு. எதுக்கு வச்சாரு தெரியுமா? அன்னைக்கு ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன் தோட்டத்துல சிம்பிள் டச் தான் வச்சாரு. என்ன வச்சாரு? இந்த ஃப்ரூட்டை மட்டும் தொடாத, இந்த கனியை மட்டும் தொடாத. அதுல அதை விட டேஸ்டா எக்கச்சக்கம் கனி இருந்தது. வச்சாரு தடைக்கல், இந்த கனியை மட்டும் புசிக்காதன்னாரு. அதை புசிச்சாங்க, மனுக்குலம் மரணத்தை தழுவிச்சு. புதிய ஏற்பாட்டுல என்ன தெரியுமா? தடைக்கல் வச்சிருக்காரு. ஞானஸ்நானம் தண்ணியில முங்கி எடுக்கணும், அவ்வளவுதான். இதான் தடைக்கல். இதுக்கு யோவான் ஸ்நானகன் ஒருத்தனை கொண்டு இயேசுவுக்கு அவன் ஞானஸ்தானம் கொடுத்தான். இயேசுவும் ஞானஸ்தானம் கொடுத்தாருங்கிறத பைபிள்ல பார்க்கணும். யோர்தான் நதியில தான் 2 பேரும் கொடுத்தாங்கன்னு நம்ம பாக்குறோம். இதெல்லாம் தெளிவா இருக்கும்போது காமராஜர்னு ஒருத்தரை கொண்டு எல்லாருக்கும் நம்ம தமிழ் கத்து கொடுத்துட்டாரு. எல்லாருக்கும் தமிழ் படிக்க தருது. இன்னைக்கு நல்ல குமுதம், கல்கண்டு, ஆனந்த விட நல்லா படிக்கிறோம். பைபிளையும் அதே மாதிரி கல்கண்டு மாதிரி படிச்சுட்டு தூக்கி ஓரம் கட்டிட்டு போய்கிட்டு இருக்கோம். கேள்வி கேட்பாரு, பரலோகத்துல கதவுல போய் நிற்போம். அப்பா, நான் சால்வேஷன் ஆர்மி கமாண்டர் நம்பர் 573, எனக்கு ஆர்மி கமாண்டர் ஸ்டேட்டஸ் அங்க உள்ள கூடனா. வாட் கமாண்டர்? ஹூ ஆர் யூ அப்படிமா. என்ன கமாண்டர்? எங்க இருக்கு? லூக்கா 100வது அதிகாரம் 100வது வசனம். அது பைபிள்லே இல்ல, உனக்கு அங்க இருக்கு. இந்த மாதிரி கமாண்டர்களுக்கு நாங்க விசேஷமா ஒரு இடம் வச்சிருக்கோம். இந்த பக்கம் போ அப்படிம்பாரு. புறம்பான இருள் அங்க. இந்த கமாண்டர்களுக்கு, அவர்களுடைய ஆர்மி உறுப்பினர்களுக்கு அங்க புறம்பான இருள். பரலோகம் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி இஷ்டத்துக்கு எல்லாரும் போக முடியாது. இஷ்டத்துக்கு போக முடியாது. இந்த வேதத்தின்படி வாழ்க்கையை அமைக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அவர் சொல்றாரு மத்தேயு 7வது அதிகாரம் 21 சொல்றாரு, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. போக முடியாது, போக முடியாது. நல்ல படிப்பு கத்து கொடுத்திருக்கிறாரு. பைபிளை எல்லார் கையிலையும் கொடுத்திருக்காரு. 2000 வருஷத்துக்கு முன்னால நடந்ததை பச்சையை எழுதி வச்சிருக்காங்க. அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடக்கல அப்படிங்கும் போது கேள்வி எழும்பணும். ஒவ்வொருத்தருக்குள்ளையும் கேள்வி எழும்பணும். ஏன் அந்நிய பாஷை இங்க வரமாட்டுக்கு? ஏன் தீர்க்க தரிசனம் வரமாட்டுக்கு? ஏன் நோயாளிகள் குணமாக மாட்டேக்காங்க? இன்னைக்கு நான் ரொம்ப லேட்டா உள்ள வந்தவன், ரொம்ப லேட்டா இயேசுவுக்குள்ள வந்தவன். 2008 இயேசுவுக்குள்ள வந்தவன். இன்னைக்கு நான் தலையில வச்சா வியாதிகள் படபடன்னு குணமாகுது. அந்நிய பாஷை பேசுறேன். இந்த பாருங்க, நீங்க பாருங்க, நான் போதகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது பேப்பரை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்குன்னா, ஆவியானவர் உங்களுக்கு என்ன கொடுக்குறாரோ சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவர் ஆவி என் மேல இறங்கி இருக்கிறத காமிச்சுக்கிட்டே இருக்காரு. முதுகுல அப்படி ஜென்டிலா ஒரு தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அது வேற இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஜென்டிலா என் முதுகு தடவி கொடுத்துட்டே இருக்கிறாரு ஆவியானவர். ரைட், கோகட் அப்படின்னு சொல்லி தடவி கொடுக்குறாரு. இதுவும் பண்றாரு. இந்த அனுபவங்கள்லாம் இங்கிருந்து பிசாசு தலை குப்புற அடிச்சு ஓடுது. நான் கையை உயர்த்தினாலே பிசாசு ஓடுது. ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டு ஓடுது. தலையில கை வச்சேன்னா பிசாசு பிடிச்ச ஆளுகளுக்குள்ள பிசாசு சிம்பிளா அழுகுது. ஏன்னா நான் பிசாசுகளை துரத்துறது இல்ல, பிசாசுகளை எங்க அனுப்புறேன்? லூக்கா 8:31 பயன்படுத்தி பாதாளத்துக்கு அனுப்புறேன் இயேசுவின் நாமத்துல. இது எப்படி இதெல்லாம் இருக்குதா? அவர் எழுதியிருக்கிறாரு, பைபிள் எழுதியிருக்கிறாரு. இயேசு டெஸ்ட் வச்சிருக்கிறாரு. மார்க் 16:17. மார்க் 16:17. எல்லாருக்கும் தமிழ் படிக்க தெரியுது தானே? தமிழ் படிக்க தானே செய்யறோம். விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நீங்க விசுவாசின்னா என்ன நடக்கணும்? நீங்க தலையில கை வச்சா பிசாசுகள் ஓடணும். இதான் விசுவாசிக்குள்ள அடையாளம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதண்டை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். வியாதியை யாராவது குணப்படுத்துறீங்களா? முடியாது. அது வராது. பரலோக ராஜ்யம் பரிசுத்த ஆவியானவரை உள்ள இருந்து அந்நிய பாஷை பேசினாதான் அது என்ட்ரி லெவல் அடையாளம். அதுக்கு பிறகு இந்த வசனம் உள்ள போக நம்ம கிளீன் ஆகிக்கிட்டே இருப்போம். கிளீன் ஆக என்ன ஆகும் தெரியுமா? யோவான் 14:23 சொல்லுது, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், என் பிதா அவனில் அன்பா இருப்பார், நானும் பிதாவும் நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். யாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் நமக்குள்ள வாசம் பண்ணுவாங்க. இப்பதான் அந்த மனுஷன் சொல்ல முடியும், நான் தேவனுடைய ஆலயம், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் சொன்னார. பரலோக ராஜ்யம் வெளியில இல்ல, உங்களுக்கு உள்ள இருக்குன்னு லூக்கா 17:21 சொன்னார. அது எப்ப நடக்கும் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அந்நிய பாஷை அபிஷேகம் பெற்று வசனங்களை தொடர்ந்து தியானம் பண்ணி உள்ள இருக்க கசடுகளை பூரா நம்ம வெளியே தள்ளும் பொழுது அப்பந்தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் உள்ள வருவாங்க. இப்பதான் இவர் நடந்து போனார்னா என்ன அர்த்தம் தெரியுமா?
பரலோக தேவன் நடந்து போறாருன்னு அர்த்தம். ஏன்னா இவருக்குள்ள இருக்கிறார். பிசாசு பாருங்க ஏன் ஓடாது? அலறி அடிச்சு ஓடும். பிசாசு நமக்கு ஓடல அப்படின்னா, நம்ம சபையில அது மாதிரி ஒண்ணுமே நடக்கலைன்னா, அப்போ இயேசுவும் பரிசுத்தாவியானவரும் அந்த சபைக்குள்ளே இல்லை, நமக்குள்ளே இல்லை. அல்லேலூயா. பச்சையா இருக்குது. உங்க சகோதரர் 2008 இயேசுக்குள்ள வந்தவன், பிசாசு ஓடுது, வியாதியஸ்தர்கள் சுத்தமாறாங்க. நீங்க டெஸ்ட் பண்ணலாம். இப்ப யாருக்காவது வியாதி, எனக்கு அர்த்ரைட்டிஸ், கால் கை வலி இருக்குங்க, வாங்க இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன், அந்த அர்த்ரைட்டிஸ் வியாதி உடனே சரியா போகுதா நீங்க செக் பண்ணலாம். இவ்வளவு கேரண்டீடா பண்றேன். மேடையில சொல்லி வியாதி குணமாகுது, வீடியோல வெளியில வருது. இது எப்படி? 2008 நான் வந்தேன். நீங்க எத்தனை வருஷமா ஆச்சு சபைக்கு வந்து? 40 வருஷம் இருக்குமா? கூடவே இருக்கும். நீங்க அப்ப எவ்வளவு பிசாசுகளை ஓட்டணும்? ஐயா நீங்க எவ்வளவு வருஷம் இருக்கீங்க? கிறிஸ்தவர்ல சால்வேஷன் ஆர்மி சோல்ஜர். ஐயா இன்னைக்கு உங்களுக்கு சான்ஸ். சகோதரர் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சான்ஸ். இந்த கோமாளி வஸ்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம வெளியில எடுத்துடணும். ஒரு வஸ்திரம், கோமாளி வஸ்திரம் போடுறதுக்கு பைபிள்ல இடம் கிடையாது. ஆமா, சிஎஸ்ஐ மாதிரி நீங்க உங்களுக்குன்னு ஒரு ரூலை வைக்கிறதுக்கு இடம் இல்லை. தூக்கி வஸ்திரத்தை, இந்த வஸ்திரத்தை களைஞ்சு போட்டு நார்மல் கலரா ட்ரெஸ் போடுங்க. வெள்ளை ட்ரெஸ் போடாதீங்க. நான் பார்த்துட்டேன், பெந்தை கோஸ்தைக்காரங்க எங்க முழுக்க வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அந்த சபைகள் எல்லாம் பிசாசு கையில் இருக்கு. முழுசா வெள்ளை போடாதீங்க. இந்த வேஷம், கோமாளி வேஷம் வேண்டவே வேண்டாம். ஆமா, பார்க்க எப்படி இருக்கிறான்? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை அவ்வளவு வரும். நான் செக் பண்ணிட்டேன் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல முழுசா வெள்ளை இருக்கவங்க எத்தனை பேர் அழியிற ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணுவேன்னு கேட்டா ஒரு ஆள் எந்திரிக்க மாட்டான். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. வெள்ளைக்கு வெள்ளை போடவே செய்யாதீங்க. ட்ரெஸ்ஸை மாற்றும் போது நல்ல சாதாரண ட்ரெஸ் போடுங்க. என்னை மாதிரி பாருங்க, கலரா ட்ரெஸ் போடுங்க. ஏசு நிறைய கலர் கொடுத்துருக்காரு, அந்த கலர் போட்டுக்கோங்க. அப்படி கலர் போனா பரலோகத்துக்கு போகலாம். இந்த மாதிரி நம்ம போட்டு சைட்ல ஆர்மி கமாண்டர் கர்னல் அப்படி போனா போகலாம். நரகத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் உண்டு. ஆமா, அது லோயர் லெவலே கிடையாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ், பிசினஸ் கிளாஸ், எக்ஸிகியூட்டிவ் கிளாஸ் டிக்கெட் நரகத்துக்கு உண்டு. டவுட்டே கிடையாது. அல்லேலூயா. இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்க. இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் வேலைக்கார மாதிரி இருக்கேன்னு எழுதியிருக்கிறாரு. இயேசு வேலைக்கார மாதிரி இருப்பாரு. அவருக்கு வேலைக்காரன், நான் ராஜா மாதிரி இருப்பேன், நீங்கெல்லாம் இப்படி சும்மா கேரா பிளாட்ஃபார்ம் மாதிரி இருங்க அப்படின்னு சொன்னா அதுதான் பிசாசுடைய செயல். யோவான் 13வது அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 13வது அதிகாரத்துல இயேசு சொல்றாரு, இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு நம்ம பார்ப்போம். அவர் சொல்றாரு யோவான் 13ல, அவர் எல்லாருடைய சீஷர்களுடைய கால்களையும் தண்ணீரால கழுவி விடுறாரு. கழுவி விட்டுட்டு 13வது வசனம், 13 நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டனால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அப்படின்னா போதகர் அவர்களே, நீங்க உங்க விசுவாசிகள், ஆமா போதகரணி அவர்களே, நீங்க அந்த ட்ரெஸ், வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் அப்படி ஓரம் கட்டிட்டு சாதாரண ஒரு நைட்டி மாதிரி போட்டுக்கிட்டு எல்லாரும் வாங்க சகோதரிகள்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சகோதரிகள் கால்களை கழுவணும். ஐயா நீங்க வந்து வாங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட்ல வச்சு சகோதரர் கால்களை நல்லா கழுவி, முத்தம் கொடுக்க வேண்டாம், கால் கழுவி நல்லா டவல் வச்சு தொடச்சு விடுங்க. இது பண்ணினீங்கன்னா நீங்க இயேசு சொன்னதை செய்றீங்கன்னு அர்த்தம். 16வது வசனத்துல சொல்றாரு, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானனிலும் பெரியவன் அல்ல. அல்லேலூயா. ஆமா, லூக்கா 22:27. இன்னும் வாங்க லூக்கா 22:27. அதாவது இந்த ட்ரெஸ், கோமாளி ட்ரெஸ் இன்னையோட போகணும் வழியில. லூக்கா 22:27 அவர் சொல்றாரு, நல்ல அழகா ஒண்ணு கொடுக்குறாரு. அவர் பாரு என்ன சொல்றாரு பாருங்க, பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உங்களிடத்தில் பணிவிடைக்காரன். இவர் யாரு? இயேசு. இவர் யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர். கொலோசியர் 1:15-16. இயேசு யாருன்னு நிறைய பேருக்கு தெரியல, அது மாதிரி அசால்ட்டா இருக்காங்க. இயேசுதான் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர். கொலோசியர் 1:15-16. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். நேரம் இல்ல, 16வது வசனத்தை கடைசி பகுதியை பாருங்க. சகலமும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசு யாருன்னா அவர் தான் சிருஷ்டிகர்த்தர். வானத்திலிருந்து அவர் இறங்கி வந்திருக்கிறாரு. கன்னிமரி வயிற்றுல வந்துட்டாருன்னு சொல்லி அவரை மனுஷன் இன்னைக்கு எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கள்ள உபதேச சபைகள்ல உள்ள அவ்வளவு பேர் என்ன எடுத்துக்கிட்டாங்க? இயேசு கன்னிமரியாளின் புதல்வன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இயேசு கன்னிமரியாளின் புதல்வன் அல்ல. இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு? யோவான் 10:30, நான் வானத்திலிருந்து நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம்.
யோவான் 6வது அதிகாரம் 31, நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். 51, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். 62, யோவான் 6:62, மனுஷகுமாரன் தாம் முன்பிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்குன்னாரு. ஏறி போனாரா? அப்போஸ்தலர் 1:9 எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க ஏறி போனார். யோவான் 8, 56, 57, 58, யோவான் 8:58 சொல்றாரு யூதர்கள்ட்ட, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னே நான் அங்கே இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆபிரகாமுக்கு முன்னால இருக்கிறேன் இருக்காரு. இயேசு பொய் சொல்வாரா? இயேசு பொய் சொல்வாரா? ஆபிரகாம் எங்க பாக்குறோம்? ஆதியாகமம் 12:1 தான் ஆபிரகாம பாக்குறோம். இதுக்கு முன்னால இயேசு நான் இருக்கிறேங்கிறாரு. இயேசு தன்னை குறித்து சொல்றாரு. வெளிப்படுத்துற விசேஷம் 1வது அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தல் 1:8 சொல்றாரு, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினரும் பிந்தினவருமா இருக்கிறேன். ஒரு தடவை இல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்துல மட்டும் 6 தடவை சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. 11வது வசனம் 17வது வசனம் அதே அதிகாரத்துல முந்தினவரும் பிந்தினவரும் ஆதியும் அந்தமும் அப்படிங்கிறாரு. உயிரோடு இருக்கிறேங்கிறாரு. வெளிப்படுத்தல் 21:6, வெளிப்படுத்தல் 21:6, 22:13 அத்தனையிலையும் சொல்றாரு நான் முந்தினவரும் பிந்தினவரும் அல்லேலூயா ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவும். அல்லேலூயா. 1:8, வெளிப்படுத்தல் 1:8 அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு வசனம் உங்களை ஷாக் அடிக்க வைக்கிற. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இயேசு தன்னை பத்தி எப்படி கொடுக்கிறாரு? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா அந்த வார்த்தை? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். நம்மளாம் அவர் வந்து கன்னி மரியாளின் புதல்வன் தானே. இப்படிதான் அவங்க பொம்மையை வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. ஆமா, பொம்மையை வச்சு கும்பிட்டு இருக்கானுங்க, கன்னி மரியாளின் புதல்வன் சொல்லிக்கிட்டு. ஐயோ பாவம் சகோதரி. இந்த மாதிரி நீங்க மீட்டிங் நடத்தும் போது ஒரு போட்டோ வேணும், என் போட்டோவை கேட்டா எங்க மனைவி நான் குழந்தை பருவத்துல இருந்து கை சுவைச்சிட்டு இருக்க ஒரு போட்டோ அனுப்பி, இதுதான் உமாசங்கர் ஐஏஎஸ், இந்த படத்தை போஸ்டர்ல போடுங்கன்னு சொல்லி அந்த போஸ்டரை சகோதரி உங்க சபையில இருந்து நீங்க போட்டீங்க. உமாசங்கர் ஐஏஎஸ் ஒருத்தர் ஃபீடிங் பாட்டில் வச்சுட்டு குடிச்சிட்டு இருக்க மாதிரி படம் போட்டா என்ன சொல்லுவீங்க? என்னையும் பைத்தியக்காரன் சொல்லுவீங்க, உங்களையும் பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இயேசு 33 வருஷம் உலகத்துல இருந்து 3 வருஷம் பயங்கரமா ஊழியம் பண்ணி இதுல எல்லாம் இருக்குது, மரித்து உயிர் தெழுந்து பரமேறி போயிட்டு இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ரோமன் கத்தோலிக்கர்கள் அவரை எப்படி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க? கை சுவைக்கிற பிள்ளையோட சின்னதா பிள்ளையா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, போய் முத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களை என்ன சொல்றது? அவங்கள விட நம்ம ரொம்ப தூரத்துல இல்ல சகோதரிகளே. அவங்க அப்படி இருக்காங்கன்னா கொஞ்சம் தான் நம்ம தூரத்துல இருக்கோம், கொஞ்ச தூரத்துல. அவங்க போற அதே இடத்துக்கு தான் நம்ம போறோம் சிஸ்டர். இந்த லட்சணத்துல இருந்தா சால்வேஷன் ஆர்மியில உள்ளவங்க அவங்க எங்க போறாங்களோ அதே இடம் தான், நரகம் தான். ஆமா அப்படி இருக்கான். இங்க பைபிள் இவ்வளவு தெளிவா இருக்கு. சால்வேஷன் ஆர்மியில ரொம்ப சூப்பரா இருக்கிறோம் பாருங்க. அவர் எழுதியிருக்காரு, இங்க கொடுத்திருக்காரு, நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். இதை கொஞ்சம் பார்த்திருந்தா இது எங்க இருக்கு தெரியுமா? ஆதியாகமம் 17:1 ஆபிரகாம்கிட்ட வந்து நிக்கிறாரு. கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். என்ன சொல்றாரு? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொன்னவரும் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர்னு சொல்ற இந்த இயேசுவும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். நான் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னே நான் இருக்கிறேன்னு சொன்னாரு. ஆதியாகமம் 12க்கு முன்னால இருக்கிறார. கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஆபிரகாமோடு பேசினது யாருன்னா, ஆதாம் ஏவாளோடு ஏதேன் தோட்டத்துல பேசிக்கிட்டு இருந்தது யார் தெரியுமா? பிதா இல்ல குமாரன். இதுக்கு வசனங்களை நான் சொல்ல போன நேரம் ஆயிரம், அவ்வளவுக்கு நேரம் இல்ல. இயேசுவுக்கு பேர் குமாரன். யோவான் 1:18 யோவான் சொல்றான். யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இயேசு இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னால எங்க இருந்தாராம்? பிதாவின் மடியில இருந்தாராம். பிதாவின் மடியில இருந்து மொத்தத்தையும் சிருஷ்டித்தவர் அவர் தான். யோவானே சொல்றான் 1:3, யோவான் 1:3 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. இயேசுதான் சிருஷ்டிகர்த்தர்னு யோவான் அடிக்கிறான். 10வது வசனத்துல சொல்றான், அவர் பூமியிலே இருந்தார். அவர் பாருங்க, பூமி அவர் மூலமாய் உண்டாயிற்று, பூமி அவர் மூலமாய் உண்டாயிற்று அப்படின்னு யோவான் 1:10 சொல்றான். இதே ரோமர் 11:36 பாக்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் வச்சு சொல்றாரு, இயேசுதான் சிருஷ்டி கர்த்தர். இது எப்படின்னா பிதாவாகிய தேவன்ட்ட குமாரன் கேட்கிறாரு, எனக்கு மனவாட்டி வேணும்னு கேட்கிறாரு. ரைட், ஆதாம படைச்சுக்கோங்கன்னு பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு அனுமதி கொடுக்கிறாரு. குமாரன் தான் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமாறவர்னு கொலோசியர் 1:15 பாக்குறோம். அனுமதி கொடுத்த உடனே குமாரன் தான் படைக்கிறார். அவ்வளவு பிதாவுடைய வல்லமையில குமாரன் படைக்கிறாரு. பிதாவும் குமாரனும் சேர்ந்துதான் படைப்பாளிகள், சிருஷ்டி கர்த்தர் அப்படிங்கிறத 1 கொரிந்தியர் 8:5-6 வசனங்களை பாக்குறோம். 1 கொரிந்தியர் 8:5-6
படிப்போம். 1 கொரிந்தியர் 8:5-6. வானத்திலும் பூமியிலும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு, இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா பிதாவும் குமாரனும் 2 பேரும் சேர்ந்துதான் சிருஷ்டிகர்த்தர். ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், மணவாட்டி சபை யாருக்கு போகுது? பிதாவுக்கா குமாரனுக்கா? மணவாட்டி சபை யாருக்கு போகுது? மணவாட்டி சபை பத்தி யாருமே பேசலையா? அவர் வந்து எடுத்துக்கொள்ள போறாரு. அவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளை தூக்கி மேல கொண்டு போறாரு. 1 தெசலோனிக்கர் 4:16-17. இதை பத்தி எல்லாம் பேசவே இல்லை. 1 தெசலோனிக்கர் 4:16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், நீங்க இல்ல, சால்வேஷன் ஆர்மி அந்த லிஸ்ட்ல கிடையாது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அந்த லிஸ்ட்லயும் நீங்க இல்ல. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஆகாயத்தில் அவர்களுடைய கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இது இந்த 2 லிஸ்ட்லயும் நீங்க இல்ல. கிறிஸ்துவுக்கு ஒரு மரித்தவர் லிஸ்ட்லயும் சால்வேஷன் ஆர்மிக்காரன் கிடையாது. உயிரோடு இருக்கவங்க பரலோகத்துக்கு பரமேறி போறவங்க லிஸ்ட்லயும் நீங்க இல்ல. ஏன்னா நீங்க கிறிஸ்தவர்களே இல்ல. இந்த பைபிள் படி இது நடக்க போகுது. இதுதான் இயேசுவின் 2வது வருகை, ரகசிய வருகை. எந்த நிமிடமும் இருக்கலாம். இதுக்குதான் என்னை அனுப்பியிருக்கிறார், சபையை எச்சரிக்கிறதுக்கு என்னை அனுப்பியிருக்கிறாரு. ஏன்னா அநேக சபைகள் கள்ள உபதேசத்தினால செத்து கிடக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும். எழுதியிருக்காரு மத்தேயு 25:5. மத்தேயு 25:5 சொல்றாரு, மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். என்ன? 10 கன்னியர்ல 5 பேரு புத்தி இல்லாதவங்க, 5 பேர் புத்தி உள்ளவங்க. புத்தி இல்லாத கன்னிகை யார் தெரியுமா சகோதரர்? இந்த மாதிரி ஞானஸ்தானம் இல்லாம, அந்நிய பாஷை அபிஷேகம் கிடையாது, வரங்கள் கிடையாது, இவங்க புத்தி இல்லாத கன்னிகை. ஆனா கையில வச்சிருக்கிறது என்னது? பைபிள். பரலோகம் போறேன்னு கற்பனை பண்ணிட்டு புத்தி இல்லாம இருக்கிறாங்க. ஐ எம் சாரி, ஐயா சொல்றாரு, நான் சொல்லல. சால்வேஷன் ஆர்மிக்காரங்க எப்படிமா? பைபிள் படி யாரு? புத்தி இல்லாத கன்னிகை. 5 அந்த புத்தி இல்லாத கன்னிகை லிஸ்ட்ல சால்வேஷன் ஆர்மி, சிஎஸ்ஐ, LMS, TLC எல்லாரும் வந்தாச்சு. பிசாசு கண்ட்ரோல், 100% பிசாசு கண்ட்ரோல் இந்த சபைகள்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவுதான். கொஞ்சம் உண்மை கசக்கும். இன்னைக்கு ஐயா இந்த ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சு போட்டுட்டு சாதாரண ட்ரெஸ் போட்டு அது என்ன கணக்குனாலும் சரிதான். இனி நான் உங்க சகோதரன், இயேசுவே பணிவிடைக்காரன் மாதிரி இருந்திருக்காரு, நான் உங்களுக்கு பணிவிடைக்காரன், வாங்க உங்க கால்களை தண்ணி வச்சு கழுவுறேன்னு சொல்லி பக்கெட் வச்சு 2 பேரும் புருஷன் பஞ்சாத்தையும் கிளீனா டெய்லி ஒவ்வொரு வாரமும் கழுவி விடுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் வரலாம் போகலாம், இவங்களும் வரலாம் போகலாம். ஆமா, இல்ல சான்ஸ் கிடையாது. இந்த ட்ரெஸ் கோமாளி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தா நீங்களும் ஞானஸ்தானம் எடுக்காம அந்நிய பாஷை வரங்கள் பெறலன்னா பரலோகம் போறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆமா, அது அக்னியும் கந்தகம் எரியிற கடல். சகோதரனே சகோதரி, நீ போக கூடாதுங்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நீ அங்க போக கூடாதுங்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சகோதரியே, டிஸ்டிங்விஷ் பண்ணக்கூடாது. உபதேசம் பண்றவனும் உபதேசிக்கப்படுறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கணும். பணிவிடைக்காரரை போல இருக்கணும், வேலைக்காரரை போல இருக்கணும். யாராவது எஜமானனா இருந்தா எப்படி இருக்கணும்னு இருக்காரு? வேலைக்காரனை போல இருக்கணும்னு இயேசு சொல்லி இருக்கிறாரு. நான் ஐஏஎஸ் ஆபீசர், நானே கேபிள் போடுறேன். சீனியர், சின்ன ஐஏஎஸ் ஆபீசர்ல உங்க கலெக்டருக்கெல்லாம் 15-18 வருஷம் சீனியர்னா. ஆமா, 24 வருஷம் ஐஏஎஸ்ல இருக்கிறேன். அவ்வளவு 25வது வருஷம் இது. அப்படி இருந்தும் நான் இயேசுவின் பணிவிடைக்காரன் இங்க வரேன், நானே கேபிள் போடுறேன். கையில மண்ணாறதை பத்தி எல்லாம் கவலையப்பட மாட்டேங்க. நானே போடுறேன். நான் அதை விருப்பப்படுறேன். ஏன்னா எனக்கு பரலோகத்துல முக்கியமான இடம் வேணும். நீங்கெல்லாம் என் சகோதர சகோதரிகள், நீங்க கைவிடப்படக்கூடாதுங்கிறதுக்காக வரேன். எவ்வளவு நேரம் தூங்குறேன் ஒரு நாளைக்கு? 4 மணி நேரம். 4 மணி நேரம் தூங்குனா ரொம்ப அதிகம். அப்படி இருந்துகிட்டு இருக்கேன். ஆவியானவரும் காலையில் எழுப்பி விட்டார், சீக்கிரமா எழுப்பி விட்டாரு. சால்வேஷன் ஆர்மிக்கு போறல மகனே, கொஞ்சம் கவனமா பிரேயர் பண்ணு, நல்லா பண்ணிட்டு போவாங்க, உள்ள பிசாசுகள் உன்னை தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்னை நல்ல காலையில எழுப்பி விட்டார். நான் லேட்டா தூங்க போனேன், 2 மணிக்கு மேல தூங்க போனேன். அப்படி இருந்தும் 6 மணி 10 நிமிஷம் எழுப்பி விட்டார். நானே போ ரெடியாக அப்படின்ட்டாரு. உடனே எந்திரிச்சு ஜெபம் பண்ணி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி அப்புறம் பைபிளை தியானம் பண்ணிட்டு இங்க இருக்கேன். இங்க வரேன். அவருக்கு தெரியும், மகனே இது பயங்கர யுத்தம், பூரா கட்டுகள்ல இருக்காங்க, பரலோகம் போறேன்னு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது சபை, இயேசு சபை நினைச்சு கற்பனையில போய்கிட்டு இருக்காங்க. சால்வேஷன் ஆர்மிக்கும் இயேசுவுக்கும் சம்மந்தமே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் இங்க கிடையவே கிடையாது. ஐ எம் சாரி. இப்ப அவர் வரப்போறாரு. வர்றதுக்கு முன்னால என்ன பண்றாரு தெரியுமா? நான் இதுல நிறைய இருக்கு, கொஞ்சம் டிவிடி இருக்கு. நான் சால்வேஷன் ஆர்மி நாகர்கோயில்ல பேசின டிவிடி காப்பி நான் முடிஞ்சாங்க தானே காப்பி இருக்குன்னு நினைக்கிறேன். அது பாருங்க. சால்வேஷன் ஆர்மிக்குன்னு கொடுத்த மெசேஜ்
ஆனா முக்கியமா இப்போ ஒரு பரிதாபமான நிலையில சபை போகுது. இயேசு சபையை நியாய தீர்ப்பு கையில ஒப்பு கொடுத்துட்டார். வேதம் சொல்லுது 1 பேதுரு 4:17 என்ன சொல்லுது? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமா இருக்கிறது. இதை சொன்ன உடனே முதுகுல எனக்கு வந்துருச்சு. முதுகுல தடவை கொடுக்க துவங்கிட்டார் ஆவியானவர். ஒட்டன நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமா இருக்கிறது. எப்படி நியாய தீர்ப்பு வருது தெரியுமா? இஸ்ரவேலருக்கு மீட்பின் கதவை திறக்கிறதுக்கு முன்னால புறஜாதியார் நிறைவு உண்டாகணும்னு ரோமர் 11:25 எழுதிட்டார். இந்தியா கிறிஸ்தவ தேசம் ஆன பிறகுதான் இஸ்ரவேலருக்கு தண்டனை நிறுத்தப்படும்ட்டாரு. இந்தியா கிறிஸ்தவ தேசமா உங்களால என்னாலும் வாரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா சபை எல்லாம் பிசாசு கட்டுல இருக்கு. சால்வேஷன் ஆர்மி, TLC, CSI எப்படி பிசாசு கட்டு? ஞானஸ்தானம் அடிப்படையில கை வச்சுட்டான் பிசாசு. அடிப்படையில கை வச்சு அடிச்சிட்டான். அவ்வளவு வரையும். அதனால எழுப்புதல் வரல. இந்துக்களுக்கு முகமதியர்களுக்கு இயேசுவை பத்தி சொல்றதுக்கு ஆள் இல்லை. வயசுக்கு வந்தா தானே பிள்ளை பெக்க முடியும். வயசுக்கு வந்தா தானே கல்யாணம் முடிக்க முடியும். வயசுக்கே வரல, எங்கிருந்து கல்யாணம் பண்ண முடியும்? வயசுக்கே வரல, எங்கிருந்தியா கல்யாணம் முடிய முடியும்? வயசுக்கே வரல. இன்னைக்கும் பால் குடிக்கிற குழந்தைகள். எபிரேயர் 5:12-13 எபிரேயர் 5:12-13 சொல்றாரு, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசத்தை மறுபடியும் போதிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பால் உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கான். இது பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு, உண்மையான கிறிஸ்து சபைக்கு பொருந்தும். உங்களுக்கு இது பொருந்தவே செய்வது. அவனுக்கே சொல்றாரு நீ குழந்தைங்கிறாரு. நீங்க எங்க இருக்கீங்க? அந்த லிஸ்ட்ல கூட இல்ல. ஞானஸ்நானம் பெறாதவங்க லிஸ்ட்ல இல்ல. பைபிள் லிஸ்ட்ல கிடையாது. ஆமா, பைபிள் லிஸ்ட்ல கிடையாது. நீங்க உங்க கணக்கு சால்வேஷன் ஆர்மி பைபிள்ல இருக்க எந்த சபை லிஸ்ட்லயும் கிடையாது. ஆனா ஒரு லிஸ்ட்ல வர்றீங்க, தலைகீழ் லிஸ்ட்ல வர்றீங்க, கொலைக்கு ஒப்பு கொடுக்க போற லிஸ்ட்ல வர்றீங்க. தியத்தீராங்கிற சபை வேசி மார்க்கம்னு சொல்றாரு. எங்கெல்லாம் கள்ள உபதேசம் இருக்குதோ அதை இயேசு வேசி மார்க்கம்ங்கிறாரு. கொலைக்கு ஒப்பு கொடுப்பேங்கிறாரு. ஈராக்ல கொலை செய்ய துவங்கிட்டாங்க. ஈராக்ல கிறிஸ்தவர்களை கழுத்தறுத்து கொலை செய்யிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேரை கொண்டுட்டாங்க. இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது கிறிஸ்தவர்களை ஆண்களையும் பெண்களையும் அவங்க கழுத்தறுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு யாருக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் கழுத்தறுக்கப்படுற வீடியோ ஏதாவது பார்த்திருக்கீங்களா? யாராவது பார்த்திருக்கீங்களா? ஒருத்தரும் பார்க்க, ஒரே ஒரு தம்பி பார்த்திருக்கார். யாருக்கும் தெரியாதது. இது இயேசுவுடைய ரகசிய வருகையின் காலம். கிறிஸ்தவர்கள் கழுத்தறுக்கப்படும் காலம் பைபிள்ல இருக்குது. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 4வது வசனம். இந்த காலம் இருக்கு. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 4வது வசனத்துல பாக்குறோம், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் அவருடைய சாட்சியின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் இவங்க உயிர் தெழுந்து இருக்கிறத அங்க பாக்குறான். யோவான் பாக்குறான். இவங்க யாருன்னா வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 9, 10, 11. வெளிப்படுத்தல் 6, 9, 10, 11 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் அவரை குறித்த சாட்சி நிமித்தமும் கொலை செய்யப்பட்டவர்கள் ஆத்துமாக்களை பாக்குறான். ரத்த சாட்சிகளின் நிறைவு. இந்த ரத்த சாட்சிகளின் நிறைவு இன்னைக்கு உலகத்துல ஆரம்பிச்சிச்சு. இதுதான் சபை ஒப்பு கொடுக்கப்படுற நாள். இது வந்தாச்சு. யார ஒப்பு கொடுக்கிறார் தெரியுமா? முதல்ல அங்க யாரு ஈராக்ல கிறிஸ்தவர்கள் கழுத்தறுக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? இது உங்களுக்குலாம் கொஞ்சம் இது மாதிரி இல்லைன்னா என்கிட்ட வீடியோ நான் வச்சிருக்கேன். ஒரு 3-4 வீடியோ வச்சிருக்கேன். ஒரு கிறிஸ்தவ வாலிபனா அப்படியே தலை நிற்க சொல்லிட்டு குனிய சொல்லிட்டு இவ்வளவு பெரிய வாள் வச்சு ஒரே செகண்ட்ல வெட்டி போடுறான். பின்னால ஃபுல்லா பாடியா கிடக்கு, ரத்தமா கிடக்கு. ஆமா, இது டெய்லி வெட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு வாலிப பெண்ணை அப்படியே முழங்கால், கிறிஸ்தவ பெண்ணை பின்னால கை கட்டிட்டு ஒரு 30 செகண்ட்ல கழுத்தா இருக்கிறான். அந்த பெண்ணு முடிய ஜீன்ஸ் போட்ட பெண்ணு முடிய பிடிச்சோன்னா ஹேன ஒரு சத்தம் கொடுக்குறா. அவ்வளவுதான். கடன்னு 30 செகண்ட்ல கழுத்தறுத்து அப்படியே டிராஃபி மாதிரி காமிக்கிறான். வீடியோ இருக்கு. 3-4 கிறிஸ்தவ பெண்களை பின்னால கையை கட்டி நிர்வாணமா முழங்கால் போட வச்சு பின்னால இருந்து ஒருத்தன் தள்ளி விடுறான். வீடியோ முடித்தான் எடுக்கிறான். பின்னால இருந்து தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்ட உடனே 2 பேரு சைட்ல கத்திய வச்சு கழுத்தை விட்டுறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் உள்ளவங்கள. நடுவுல கீழே விழுற ஸ்திரீகளை கோடாரி வச்சு, நல்ல கவனமா பாருங்க, கேளுங்க, கோடாரி வச்சு வெட்டுறாங்க. கழுத்தை வச்சிருக்கேன். அதை பார்க்கும்போது ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது கதறேன். இது வேதத்துல இருக்கு. எப்படி தெரியுமா? இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி என்ன கொடுத்தாரு? விலையை கொடுத்தாரு. 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, உங்களையும் என்னையும் விலை கொடுத்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. ஆனா அப்படி வந்த பிறகு
நம்ம எப்படி இருக்கிறோம், சபை எப்படி இருப்போமா, இந்த மாதிரி சால்வேஷன் ஆர்மி மாதிரி கோமாளி ட்ரெஸ் போட்டுட்டு நான் ஆர்மி கமாண்டர், நீங்க நான் கேப்டன், நீங்க எல்லாம் வேலைக்காரங்க இப்படி சொல்லி எங்க பைபிள் இருக்கு? இந்த கோமாளித்தனம் பண்றது. அடுத்தது சிஎஸ்ஐல அவன் ஒரு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் ஆர்சியில ஒரு கோமாளித்தனம். இந்த அத்தனை கோமாளித்தனம் பண்ணனால என்னாச்சுன்னா கொடுக்கப்பட்ட காலம் முடிஞ்சிருச்சு. என்ன கொடுக்கப்பட்ட காலம்? மீட்புக்கு கொடுக்கப்பட்ட காலம். என்ன சொல்லியிருக்கிறாரு? மார்க் 16:15, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்லியிருக்காரு. இது கொடுக்கப்பட்ட காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம். வேஸ்ட் பண்ண உடனே இப்ப என்ன பண்றாரு தெரியுமா? அவர் இஸ்ரவேலருக்கு கதவை திறக்கணும். இஸ்ரவேலருக்கு கதவை திறக்கணுறதுக்கு முன்னால இந்தியா போன்ற புறஜாதி தேசங்கள்ல அவருக்கு நிறைவு உண்டாகணும்னு சொல்லி ரோமர் 11:25 எழுதி வச்சிருக்கிறாரு. அது நடக்கலன்னு உடனே இந்திய தேசத்தின் மீட்புக்காக யார் ரத்தத்தை சிந்த வைக்கிறாரு? இந்திய கிறிஸ்தவர்களின் ரத்தத்தை சிந்த வைக்கிறாரு. இதுதான் புறஜாதிய நிறைவு. இன்னைக்கு ஈராக்லயும் சிரியாலையும் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து அந்த தேசங்களை அவங்க மீட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு காலகட்டம் என்ன தெரியுமா? 2014 20 ஐம் சாரி 2015 கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் கொலை செய்யப்படுவாங்க, தலைவர்கள் கொலை செய்யப்படுவாங்க. இதுதான் இயேசுவுடைய திட்டம். 2006 சொல்லிட்டாரு. டவுட் இருந்தாலும் அந்த டிவிடி வாங்கிக்கலாம், வச்சிருக்கேன். அடுத்த சகோதரி ஆஞ்சலிக்கு அவங்களுக்கு கொடுத்து நான் இது 830 840 கூட்டம் போய்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஆமா, இது வருது, சபைக்கு உபத்திரம் வருது, கிறிஸ்தவர்களை கொலை பண்ண போறாங்க, கர்ண கடூரமா கொலை பண்ண போறாங்க, சபைகளை அடிச்சு நொறுக்க போறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஊரா போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கரடி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா யாருக்கும் அது உரைக்கிற மாதிரி இல்ல. இப்ப வந்துருச்சு. 2015 20 தீர்க்க தரிசனத்தை கேட்டுக்கோங்க. கிறிஸ்தவர்கள் அநியாயமான முறையில இந்தியால கொலை செய்யப்படுவாங்க. கிறிஸ்தவ சபைகள் 1 2 இல்ல சகோதரி, எல்லா சால்வேஷன் ஆர்மி சபையும் இந்தியால மூடப்படும். இதான் தீர்க்க தரிசனம். ஏன்னா அந்த சபைக்குள்ள வரப்போய் தான் எல்லாரும் கள்ள உபதேசத்துக்குள்ள இருக்கிறாங்க. அதனால எல்லா சபை பெந்தேகோஸ்தே சபைகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றாரு. பெந்தேகோஸ்தே சபைகள் என்ன வாழுது? அங்க ஒரு மனுஷன் தனக்கு கீழே கட்டி போட்டு இருக்காங்க. இங்க கள்ள உபதேசம் அவுட்டு, அங்க தனி மனுஷன் தனக்கு விசுவாசிகளை வச்சுக்கிட்டு இருக்கான். இயேசுவுக்கு இல்ல. எல்லா சபைகளும் ஆல்மோஸ்ட் 100க்கு 100 சபைகள் பிசாசின் கட்டுக்குள்ள இருக்கு. தனிநபர் சுவிசேஷம் சொல்லதுக்கு யாரும் என்கரேஜ் பண்றது இல்ல. எல்லாம் தசம பாகம் வருது, உள்ள வந்து இருங்க அப்படித்தான் கட்டி போட்டு 4 சவருக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க. இயேசு என்ன பண்றாரு? எல்லா கட்டடங்களையும் க்ளோஸ் பண்றேன்ட்டாரு. 2020க்குள்ள வீடுகள்ல தான் நடக்கும். அவங்க துண்டா காணும், துணியை காணும், கிறிஸ்தவர்கள் ஓட போறாங்க. அப்பதான் பைபிள் எடுத்து படிப்பாங்க. அப்பதான் இயேசுவே. அப்ப பாஸ்டர்கிட்ட போக முடியாது. ஆமா, அப்ப நான் பாஸ்டரும், நான் வந்து கமாண்டர், நான் லெப்டினன்ட் கர்னல், இதெல்லாம் அவர் சொல்ல முடியாது. நான் கேப்டன், அதெல்லாம் சொல்ல முடியாது. கேப்டனுக்கு தான் முதல்ல அடி. யூனிஃபார்ம் போட்டவங்களை தான் முதல்ல வெட்ட வருவான். எல்லாரும் யூனிஃபார்ம் கலத்தி ஓடுறத பாப்பீங்க. எல்லாரும் முதல்ல இந்த அங்கி போட்டிருக்கவங்க, யூனிஃபார்ம் போட்டிருக்கவங்க அதை களையாம ரோட்ல வந்தாங்கன்னா வெட்டுவான். அவங்கள தான் வெட்டுவான் முதல்ல. இயேசு ஒப்பு கொடுக்குறாரு. ஏன்னா இதெல்லாம் அனுமதிக்கல, வேதத்துல அனுமதிக்காத வெட்ட போறாரு. முதல் சபை எதை வெட்ட போறாரு? தீராங்கிற சபை. இது இயேசுவை விட்டுட்டு வேற வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கு, கள்ள உபதேச சபை. இதுகளை தான் முதல்ல வெட்ட கொடுப்பேங்கிறாரு. இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்கர் சிரியல் கிறிஸ்தவர்களை தான் அநேகரை வெட்டி கொண்டுகிட்டு இருக்கான். அநியாயமான முறையில வெட்டி கொண்டுகிட்டு இருக்கான். இது இருக்கு. இந்திய தேசம், இந்திய கிறிஸ்தவர்கள் விலை கொடுக்கிற நேரம் இது. ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து விலை கொடுக்கிற நேரம். இவ்வளவு கள்ள உபதேசத்துல இருந்தா முதல்ல கொலகாரம் எங்க வருவான் தெரியுமா? சால்வேஷன் ஆர்மிக்குள்ளதான் வருவான். ரோமன் கத்தோலிக்க சபைக்குள்ள வருவோம், உங்க சபைக்குள்ள அடுத்தது வருவான், சிஎஸ்ஐ சபைக்குள்ள போவான். ஏன்னா அந்த ரூட் கரெக்டா மேப் போட்டிருக்காரு. ஏசப்பா போட்டிருக்காரு. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 18 23 படிச்சுக்கோங்க. தேரா சபை, உன் பிள்ளைகளையும் கொல்லுவேன், அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களை அறிகிற தேவன் என்று எல்லா சபைகளையும் அறிந்து கொள்ளும் எழுதியிருக்கிறார். இந்த கொலைக்கான காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். குழந்தைகளா இனிமே இருக்காதீங்க. இதுக்கு அடுத்தது ஒரே ஒரு முத்திரை தான், ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி. வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 12. அதோட உலகம் முடிஞ்சது. சபை மேல போயிடும். அதுக்கு பிறகு உலகம் இருந்தானே இல்லாட்டா என்ன? சகோதரனே சகோதரியே, வயசுக்கு வாங்க. ஐயா, உங்க சபை பாரம்பரியம் உங்களையும் எல்லாரையும் நரகத்தை கொண்டு போயிடும். தயவு செய்து எல்லாத்தையும் ஓரம் கட்டுங்க. அவர் சொல்றாரு, மத்தேயு 15:3 எழுதிக்கோங்க. மத்தேயு 15:3 நீங்கள் உங்கள் படிப்போமே. மத்தேயு 15:3 6 வசனங்களை படிச்சிருவோம். நம்ம சால்வேஷன் ஆர்மிக்கு ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு பைபிள்ல அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கோ. எல்லாமே எழுதி வச்சிருக்காரு. எல்லா விதமான சபைகளும் இங்க இருக்குது. 15 அவர் சொல்றாரு, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? அல்லேலூயா. 6வது வசனம், உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை
அவமாக்கி வருகிறீர்கள். கிளியரா சொல்றாரு, அவமாக்கி வருகிறீர்கள். அவர் சொல்றாரு 8வது வசனம், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். இது மனுஷனுடைய கற்பனை. எப்படி ஆர்மி கேப்டன், இது மனுஷனுடைய கற்பனை. கண்டிப்பா நரகம் உண்டு, கண்டிப்பா நரகம் உண்டு. பரலோகத்துக்கு தூரத்துல இருந்து பார்க்கலாம், தூரத்துல இருந்து பார்க்கலாம். சகோதரரே, நல்ல உரைக்குதா? பரலோகங்கிறது இருக்கு, நரகங்கிறது இருக்கு. உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் வரலனாலே டேஞ்சர் மார்க். இன்னைக்கு உங்களுக்கு இயேசு சான்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா அடுத்தது கழுத்தை வெட்டுறவன் வரப்போறான். கழுத்தை வெட்டுறவன் வரப்போறதுக்கு முன்னால இயேசு உங்களுக்கு சான்ஸ் கொடுத்திருக்காரு. விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. இன்னைக்கு சத்தியத்துக்கு நீங்க ஒப்பு கொடுங்க, சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்க. இந்த வசனத்தை மீறி எதுவும் பண்ணக்கூடாது. இந்த வசனத்தை மீறி ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வந்தா போதும், ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வந்தா போதும், தலைகளை போயிடும். நீங்க கவனிச்சீங்களா? உங்க ஐயா எனக்கு என்ன போட வந்தாரு? ஷால் போட வந்தாரு. நான் அனுமதிக்கல. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர் பாவம் பண்ணக்கூடாது, நானும் பாவம் பண்ணக்கூடாது. அவரும் பாவம் பண்ணக்கூடாது, நானும் பாவம் பண்ணக்கூடாது. யாக்கோபு 3வது அதிகாரம் 1வது வசனத்துல யாக்கோபை வச்சு எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. இது மாதிரி போதகர் ஆகாதீங்கிறாரு. ஏன்னா போதகர் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் நரகம். ஆடுகளை கரெக்டா வழி நடத்தணும். இந்த ட்ரெஸ் போட்டாலே அது இடரல் உண்டாக்குறவன என்ன பண்ணணும்? லூக்கா 17:1-2-3 சொல்றாரு, எந்திரக்கல்ல கட்டி எங்க இறக்கணுமா? கடல்ல இறக்கணும்ட்டார். இந்த ட்ரெஸ் இடரல். அப்போ சால்வேஷன் ஆர்மி, சிஎஸ்ஐ போதகர்கள் என்ன பண்ணணும்? எந்திரக்கல்ல கட்டி கடல் இல்லைன்னா பரவாயில்ல, வேற எங்கேயோ இடத்துல இருந்து போடணும். ஐம் சாரி சார், கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா சொன்னாதான் எல்லாருக்கும் புரியும். ஸ்ட்ரெயிட்டா சொன்னாதான் புரியும். இடரல் உண்டாக்க கூடாது. நான் உங்களுக்கு இடரல் உண்டாக்க கூடாது. அதனாலதான் நான் கவனமா இது பண்ணினேன். ஏன்னா யாக்கோபு 2வது அதிகாரம் பாருங்க. யாக்கோபு 2வது அதிகாரத்துல, என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. பட்சபாதம் இருக்கக்கூடாது. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படியிலே உட்காரு என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனையோட நிதானிக்கிறவர்களா இருப்பீர்கள் அல்லவா. 9வது வசனம், பட்சபாதம் உள்ளவர்களா இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். அர்த்தம் என்ன தெரியுமா? ஐயா எனக்கு ஷால் போடுறாரு, வேற யாராவது உபதேசியார் சாதாரணமா லோக்கல் ஆள் வருவார், அவருக்கு ஷால் போட மாட்டார். அர்த்தம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இவர் பாவம் செஞ்சவராயிருவார். பட்சபாதம், இவருக்கு நரகம் கிடைக்கும். என்னால இவருக்கு நரகம் கிடைக்கும். அதனால பார்த்தேன், இவருக்கு நரகம் ஏன் மூலம் கிடைக்கப்படாது. அவரே போய்கிட்டாருன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் இப்ப நிறைய வார்த்தை போட்டு விட்டுட்டேன். அவர் தப்பிக்க வேண்டியது அவர் வேலை. ஆனா என் நிமித்தம் அவர் நரகம் பெறக்கூடாது. அதனால ஷால் போடக்கூடாதுன்ட்ட. எனக்கு யாரும் எக்ஸ்ட்ரா மரியாதை கொடுக்கக்கூடாது. நானும் உங்களை போல ஒரு வேலைக்காரன், உங்களை விட மோசமான ஒரு வேலைக்காரன், இவ்வளவுதான் எனக்கு. 2வது, என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கூடன்னு இயேசு சொல்லியிருக்காரு. என் மகிமையை வேறு ஒருவருக்கும் கூட. இங்க நான் நிக்கிறேன்னா என்னால நிக்கல, இயேசு பரிசுத்தாவியானவருடைய வல்லமையில நிக்கிறேன். ஒரு நிமிஷம் அவருடைய பாதுகாப்பு இல்லைன்னா என்னால உயிரோடு இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. கொல்லணும்னு அத்தனை பேர் நிற்கிறான். கடந்த 3 ஆண்டுகள்ல 2 தடவை என்னை கொல்றதுக்கு ரெடியா டைரக்டா கல் எரிஞ்சு கொல்லதுக்கு முயற்சி பண்ணாங்க இந்து முன்னணிக்காரங்க. கடந்த ஆண்டு 2014 ஆகஸ்ட் 10ஆம் தேதி பக்கத்துல திருக்குறங்குடியில இவ்வளவு வரை பாறைய என் மேல எரிஞ்சு கொல்ல பார்த்தாங்க. இயேசு வரிசையா காப்பாத்திக்கிட்டு இருக்கிறார். வரிசையா வாகனத்தை மோத வச்சு பிசாசு டைரக்டா அட்டெம்ப்ட் பண்ணி பார்த்துட்டான். அட்டெம்ப்ட் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் ஃபெயிலியர். கடந்த ஆண்டு மட்டும் 2 தடவை அட்டெம்ப்ட் பண்ணிருக்கான் வாகனத்தை மோத வச்சு. ஒண்ணுமே ஆகல. இயேசுடைய பாதுகாப்பு மட்டும் இல்லைன்னா ஒரு நிமிடத்துல நான் மரித்து போயிடுவேன், நரகத்துக்கு போயிடுவேன். எனக்கு தெரியும். இங்க நான் பேசுறேன்னா பரிசுத்தாவியானவர் கொடுத்திருக்கிற பலன், அவர் கொடுத்திருக்கிற வசனம். இந்த வசனத்துக்கு நான் சொந்தக்காரன் இல்ல, இந்த செய்திக்கும் நான் சொந்தக்காரன் இல்ல. நான் ஒரு கழுதை. என் கணக்குல நான் ஒரு வேலைக்காரன் இல்லைன்னா ஒரு கழுதை, இவ்வளவுதான். இதுக்கு மேல எனக்கு நான் மரியாதை கொடுக்கறது இல்லை. எனக்கு தெரியும் இந்த வசனங்களை நான் தனியா போய் தியானிச்சேன்னா ஞாபகம் வராது. இங்க வரும்போது பரிசுத்தாவியானவர் கொடுத்துக்கிட்டே வர்றாரு. அப்பப்ப வேற முதுக வேற பிடிச்சி விடுறாரு. ரைட், நல்லா பேசுற மகனே அப்படிங்கிறாரு. சரியான வசனத்தை கொடுக்கும்போது முதுகுல பிடிச்சி விடுறாரு. வெரி குட் அப்படிங்கிறாரு. இப்ப இது வேற பண்ணிட்டு இருக்கிறாரு.
அவ்வளவு கிளீனா என்னை பாதுகாக்கிறாரு. கொல்லணும் அப்படின்னு ஒரு பெரிய குரூப் அலைஞ்சுக்கிட்டு இருக்கு, இன்னொரு குரூப் என்னை ஐஏஎஸ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணணும் தலைகளை நின்றுகிட்டு இருக்கு. அவங்களால பண்ண முடியல. எனக்கு சார்ஜ் மெமோ கொடுத்துருக்காங்க, நீ இயேசுவை பத்தி பிரசங்கிக்கிறேன்னு அம்மையார் எனக்கு ஒரு சார்ஜ் மெமோ கொடுத்துருக்காங்க. ப்ரொமோஷன் கொடுக்கல, 5 வருஷம் இன்கிரிமெண்ட் கொடுக்கல, எனக்கு வேலை 25வது வருஷம் ஐஏஎஸ் ஆஃபீஸர். என்ன வேலை கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஐஏஎஸ்க்கு முந்தி இருப்பாங்களா, டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், அந்த மாதிரி ஒரு வேலையை கொடுத்து அவமானப்படுத்தி வச்சிருக்காங்க. இதை எதையும் நான் பொருட்படுத்தாம ஓடிக்கிட்டே இருக்கேன். அல்லேலூயா. இன்னைக்கு தேதி 11. இது எத்தனாவது மீட்டிங் நினைக்கிறீங்க? 11வது மீட்டிங்கா இருக்கும். 11வது மீட்டிங்கா இருக்கும். இந்த மாசத்துக்கு எனக்கு எத்தனை கணக்கு தெரியுமா? இந்த மாசத்துக்கு நேற்று 2 மீட்டிங், இன்னைக்கு ஒரு மீட்டிங் பேசியாச்சு. இந்த மாசம் என்ன கணக்கு தெரியுமா? 31 நாள்ல குறைஞ்சது 30 மீட்டிங்ல பேசணும். இன்னைக்கு இதுக்கு அடுத்தது ஒரு சபையில பேசுறேன், அதுக்கு அடுத்தது இன்னொரு கன்வென்ஷன்ல பேச போறேன். சண்டே ஆனா 3 இடத்துல பேசணும், 4 இடத்துல பேசணும். எத்தனை மணி நேரம்? 8ல இருந்து 11 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கணும். அவருடைய வார்த்தைகள் தான், எதுவும் எல்லாமே அவருடைய வார்த்தைகள் தான், பேசி ஆகணும். இது அவ்வளவு இந்த திறன் யாரு கொடுக்குறா? என் தொண்டைக்கு யாரு பலன் கொடுக்குறா? இப்படி யாரு பேச முடியும்? தண்ணி குடிக்கிறேன்னா பாருங்க, குடிக்க மாட்டேன். அவர் தொண்டையை பாதுகாத்துக்கிறார். எத்தனை மணி நேரம்? நேற்று 3 மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்கேன். சாயந்தரம் காலையில 4 மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்கேன். எனக்கு தொண்டை டேமேஜ் ஆயிருக்கா? இன்னைக்கு இங்க இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன், அடுத்தது ஒரு 3-4 மணி நேரம், அதுக்கு பிறகு ஒரு 4 மணி நேரம் பேச போறேன். தொண்டைக்கு ஒண்ணுமே ஆகாது எனக்கு. ஒரு தூதன் அதுக்கு இருக்கா, என் தொண்டையை பாதுகாக்கிறதுக்கு. அவர் வந்து எனக்கு பாதுகாக்கல அப்படின்னா என்னால நிக்கவே முடியாது. கால் என்ன எனக்கு என்ன மரத்தாலே செஞ்சிருக்கு, இல்ல இரும்பால செஞ்சிருக்கா? மணிக்கணக்கில் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா இங்க நிக்கிற வரைக்கும் வலிக்காது, அங்க போகும்போது லைட்டா வலிக்கும். தூதன் காலை பிடிச்சி விட்டுருவான். நல்லா 8 மணி நேரம் தூங்கினாலும் ரெஸ்ட் எடுக்க கிடைக்கும். அந்த தூக்கமும் கிடையாது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூக்கம். இந்த தூக்கம் சில சமயம் வெறும் 45 நிமிஷம் தான். பூனால போயிருக்கும்போது 2 நாளைக்கு வெறும் 45 நிமிஷம் தான் தூக்கம். ஃபுல்லா வேலை. இப்படி இருக்க எப்படி? ஒரு வியாதி கிடையாது, பிபி கிடையாது, சுகர் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது, ஒரு மருந்து சாப்பிடல. இருக்கிறது எப்படி? இயேசு கொடுக்கிறாரு. இயேசு அந்த பாதுகாப்பு கொடுக்கிறாரு. யாத்திராகமம் 15:26, எகிப்தியருக்கு வரப்பெறும் எந்த வியாதியும் நான் உனக்கு வரப்பண்ணேன். இதுதான் எனக்கு கொடுத்திருக்காரு கேரண்டி. சகோதரனே சகோதரியே, நீ இந்த அடையாளங்களை நீ வச்சிருக்கியா? நீ பிசாசுகளை துரத்துறியா? வியாதிகளை குணப்படுத்துறியா? இன்னைக்கு காலையில நான் உங்களுக்கு வரப்போறேன்னு எனக்கு தெரியும். பிசாசு கொஞ்சம் விளையாடுவாங்க. காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இடுப்புல கீழே வலி. இந்த இடுப்புல கீழே வலியை கொண்டு வரானா, அடா கொலகார பையில ஏன் சால்வேஷன் ஆரம்பிக்க போற அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நான் உடனே என்ன சொன்னேன், ஏன் பிசாச, உனக்கு யார் என் மேல அதிகாரம் கொடுத்தா? இயேசுவின் நாமத்துல கெட் அவுட் அப்படின்னா. அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் காணாம போயிட்டு இடுப்பு வலி. அர்த்ரைட்டிஸ் வியாதி 10 வருஷம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்துல போங்கிற போயிருக்கு. வீடியோல இருக்கு பாருங்க. நார்த் இந்தியாவில் உள்ளது, குவைத் நார்த் இந்தியாவில் உள்ளது வீடியோல இருக்கு. என்னோட யூடியூப் சைட்ல போய் பாருங்க, டே ஆஃப் லார்டுங்கிற சைட்ல பாருங்க. நான் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற ஆபீசர். உங்களெல்லாம் விட ரொம்ப ஜூனியர். 2008 தான் இயேசுக்குள்ள வந்தேன். என்னால இப்படி பிரசங்கம் பண்ண முடியுது. நான் எந்த விதத்துல ஒசத்தி? ஒரு விதத்திலையும் ஒசத்தி கிடையாது. இயேசுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். கள்ள உபதேசங்களுக்கு நான் வழி கொடுக்கல. வேத வசனத்தின்படி போறேன். நரகத்துக்கு போகாதீங்க. இப்ப வருது, பெரிய உபத்திரம் வருது. நரகத்துல இங்கே நரகமாக்க போறாரு. கை கால் வெட்ட அனுமதிக்க போறாரு. நடு ரோட்ல கிறிஸ்தவர்களை வெட்டி கொல்ல போறான். பிள்ளைகளை கொடூரமான முறையில கொன்னதை, மெஷின் வச்சு அறுத்து கொன்னதை ஆஞ்சலிகா சிஸ்டருக்கு 2006 இயேசு காமிச்சிருக்காரு. ஐ எம் சாரி, தீர்க்க தரிசனம் பயங்கர மோசமா இருக்கு. இயேசுதான் அனுமதிச்சிருக்கிறாரு. கள்ள உபதேசத்தில் இருந்தா ஒரு பாதுகாப்பு கிடையாது. என்னைய எந்த கொம்பனும் தொட முடியாது, பிசாசு தொட முடியாது. காரணம் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல் 3:8 சொல்லி இருக்கிறாரு, நீ கொஞ்சம் பலத்தோட இருக்கும் போது என்ன நீ மறுதளிக்காதனால இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. என்னை தேத்திரல பிலதெல்பியான்னு என் மேல முத்திர போட்டாரு, ஒருத்தனும் உன்னை தொட முடியாது அப்படிங்கிறாரு. என்னைய என் குடும்பத்தை எத்தனை பேர் கொலை பண்ண முயற்சிக்கிறான்? முயற்சிக்கிற அத்தனை பேருக்கும் பிரச்சனை தான். எனக்கு பிரச்சனை கிடையாது. சகோதரனே சகோதரி, இப்படி கேரண்டிடா வரேன். எப்படி எனக்கு இந்த கேரண்டி இருக்கு? வியாதி வந்து நான் இயேசுவின் நாமத்துல போங்க போயிடுது. ஆமா, என் குடும்பத்துல யாருக்கும் வியாதி கிடையாது. இயேசுவின் நாமத்துல போனா ஓடி போயிடுது. உனக்கு அந்த அஷூரன்ஸ் இருக்குதா? இயேசு மேல உனக்கு அந்த பிடி இருக்கா? இல்ல. நீ இயேசு கைய பிடிக்கல. நீ இயேசு கைய உன் கையில சபை பாரம்பரியத்துல இருக்கிற. வெளியில ஓடிருங்க, பாரம்பரியத்தை விட்டு வெளியில ஓடிருங்க. ஓடி வந்து இயேசுவின் வசனத்துக்கு கட்டுப்படுங்க. இயேசு என்னைய சால்வேஷன் ஆர்மிக்கு இந்த திட்டத்தோட கொண்டிருக்கிறார். சிஎஸ்ஐல கதவை அடைச்சிட்டாங்க.
போற வரைக்கும் என்னை போக வச்சுட்டாரு. அதுக்கு பிறகு கதவை அடைச்சாங்க. ஒரு பக்கம் கதவை அடைச்சிருக்காங்க, சால்வேஷன் ஆர்மியில கதவை திறந்திருக்காரு. ஏன்னா நீங்க இயேசுடைய பிள்ளைகள் பரலோகத்துக்கு போகணும்னு அவர் ஆசைப்படுறாரு. இன்னைக்கு பரலோகத்துக்கு போற பாதையில நீங்க இல்ல, பரலோகத்துக்கு போற பாதையில இல்ல, நரகத்துக்கு போற பாதையில இருக்கீங்க. அதனால அவரே கதவை திறந்திருக்காரு. இங்க வந்துட்டு நான் நீங்க நல்லவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வசனம் சொல்றதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது. என் ஜோலி எச்சரிக்கிறது, பரலோகத்துக்கு போற பாதையை கண்டுபிடிச்சுக்கோங்க. இங்கதான் இருக்கு. நான் வசனங்கள் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். மிச்ச வசனம் படிங்க. நீங்களே படிச்சிருக்கீங்களா? தமிழ் படிக்க தெரியும்ல? எதுக்கு தமிழ் கத்து கொடுத்துருக்காரு? நான் சொன்னேன், எதுக்கு தமிழ் கொடுத்துருக்காரு? எதுக்கு பைபிள் கொடுத்துருக்காரு? கத்துக்கிறதுக்கு தான். அல்லேலூயா. வெள்ளை சாரி, வெள்ளை ட்ரெஸ் எடுத்துருங்க, எடுத்துருங்க, எடுத்துருங்க. இது வேண்டாம். கமாண்டர் வேண்டாம், கேப்டனும் வேண்டாம். எவன் என்ன சொன்னா எனக்கு என்ன, லுங்கி போட்டுட்டு வாங்க பரலோகத்துக்கு போலாம். அங்கி போட்டாலோ இந்த யூனிஃபார்ம் போட்டாலோ பரலோக ராஜ்யத்துக்கு போதகர்கள் மனைவி போக முடியாது. மறுபடியும் சொல்றேன், சாதாரணமா வாங்க, இயேசுவை போல பணிவிடக்காரன மாதிரி வாங்க, பரலோகம் கிடைக்கும். அதுவும் போதகரா இருக்கீங்களா, ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப டேஞ்சரஸ். யாக்கோபு 3:1 படிச்சேன். அதிக ஆக்கினை அடைவோம் என்று உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக யாக்கோபு வச்சு சொல்லியிருக்காரு. ஆமா, நான் இங்க வந்து நிக்கிறேன்னா கரெக்டா இருக்கேன், எல்லா விதத்திலையும் ஒழுங்கு மரியாதையா இருக்கிறேன். என் மனைவியை இயேசுவுக்கு அடுத்தது உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். கரெக்டா நடுராத்திரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் பண்றேன். வேதத்தை கரெக்டா தியானம் பண்றேன். இயேசு இங்க போனா அங்க போறேன், அங்க போகாதானே போக மாட்டேங்க. அவ்வளவுதான். பணத்தை பத்தி கவலையப்படுறது கிடையாது. யாரும் என்ன பணம் கொடுத்து வாங்க முடியாது, பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஆமா, பண விஷயத்துல அவ்வளவு கரெக்ட். ஆமா, என்ன ஆண்டவர் ஒரு பணத்தை கொடுக்குறாரு, அது யாருக்கு கொடுக்கலாம்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பேன். கையில வச்சுக்கிட்டு மாட்டேன், பணத்தை கையில சேர்த்து வைக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு பணம் கையில வந்தது, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா ஆண்டவருடைய பிள்ளைக்கு யாருக்காவது கொடுத்துடணும், தேவைக்குள்ள பிள்ளைக்கு. இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், பணத்தை கையில வைக்கிறது இல்லை. நான் கொடுக்குறேன், திருப்பி எனக்கு கொடுக்குறாரு. கிளீனா தெரியும். 25,000 வெளியில கொடுப்பேன், உடனே 25,000 கொடுப்பார். நான் அடுத்தது எவனுக்கு கொடுக்கலாம் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். இயேசுடைய பிள்ளை யார் இருக்கான், கஷ்டப்படுறான், இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். கடன் இல்லை, கொடுத்துடணும், அவ்வளவுதான். இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தேவைகள் எனக்கு இருக்கு, ஆனா பணம் வந்ததுன்னா என் தேவைகள் கொஞ்சம் வெயிட் பண்ணும். அடுத்தவனுக்கு இதை விட அதிகமா தேவை இருக்கு, கொடுக்குறேன். அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கான், கஷ்டப்படுறான்னா உடனே கொடுக்குறேன். ஊழியத்துக்கு தேவை கொடுத்துருது, எனக்குள்ள தேவை அப்புறம் பார்ப்பாரு. ஆமா, இங்க கிறிஸ்துவுக்குள்ள வாங்க, முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள வாங்க. நீங்க இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே வரல. ஆமா, இந்த பைபிளை தூக்குனாப்புல கிறிஸ்தவர் அல்ல, ஆனா வெளியில உள்ளவ உங்களை கிறிஸ்தவன் நினைச்சு அடிக்க வருவான். இயேசு ஒப்பு கொடுக்குறாரு, தியத்தீரா சபையை ஒப்பு கொடுக்குறாரு. அவன் உங்க கையில பைபிளை பார்த்தோன்னா சகோதரி வெள்ளை ட்ரெஸ் போட்டவன புடி அடின்னு சொல்லி அடிப்பான். நீங்க கிறிஸ்தவர்களே இல்ல, ஆனா அடி உங்களுக்கு தான் அவ்வளவு. நான் பாருங்க கிறிஸ்தவன், என்னைய பார்த்தேன் பாருங்க, போறான் நம்மள போற போட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விட்டுருவான். ஏன்னா என்னைய பார்க்க கிறிஸ்தவன் மாதிரி இருக்காது. உங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவான், இதுதான் போட்டு தள்ளு அப்படின்னு வருவான். இன்னைக்கு அதுதான் பண்ண போறாரு. குடில்லாம் நல்லா வச்சிருக்கீங்க. ஆமா, லூக்கா 100வது அதிகாரம் 100வது வசனத்துல எனக்கு குடில் வாங்கின்னு இயேசு சொல்லியிருக்காரு. பாருங்க, இந்த வர்ற வருஷத்துல குடில் யாரு வச்சாலும் தீ வச்சு கொளுத்துவான். கேரல் ரவுண்ட்ஸ் யாரு போனாலும் அடிச்சு கம்பெடுத்து எல்லாரையும் காயப்படுத்துவான். இந்த வருஷம் கொஞ்சம் வேடிக்கை பாருங்க. கேரல் ரவுண்ட்ஸ் இயேசு அனுமதிக்காதது. இனி போனா அவ்வளவுதான், அடி தட்டி தான் வரும். ஆமா, இயேசுவின் சத்தியத்துக்குள்ள வாங்க. கோமாளித்தனத்தை அவ்வளோத்தையும் தூர போடுங்க. போட்டா 2014 2015 20 வரக்கூடிய உபத்திரவத்துல தப்பிப்பீங்க, உயிரோட இருப்பீங்க. இல்லைன்னா உயிரோட இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ரொம்ப கொடுமையான ஒரு காலகட்டம். இந்தியா 2020க்குள்ள இயேசுவின் தேசமாக மாறும் இயேசு சொல்லியிருக்கார். அல்லேலூயா. நல்லா ரிப்பீட் பண்றேன், இந்தியா இயேசு கிறிஸ்துவின் தேசமாக 2020க்குள்ள அறிவிக்கப்படும் இயேசு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு இயேசு கிரியைகளை பண்ண போறாரு. இப்ப நீங்க ரெடியா? கள்ள உபதேசத்தை விட்டுட்டு இயேசுவுக்கிட்ட வர்றதுக்கு தயாரா? அப்படின்னா இயேசுவுக்கு முதலிடம் கொடுங்க. இயேசுவுக்கு முதலிடம். மார்க் 12:30 இயேசுவுக்கு முதலிடம் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா வேத வசனத்தை கை கொள்ளுங்க. யோவான் 14:23. அடுத்து மார்க் 12:31 உங்களை போல பிறனை நேசிங்க. அப்படின்னா அது எப்படி பண்றது? பிறனுக்காக ராத்திரி 1 மணி நேரமாவது அழுது ஜெபம் பண்ணுங்க. மார்க் இல்ல, மத்தேயு 26:40 சொல்றாரு, பேதுருவே 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நடுராத்திரி 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணணும். யாருக்கு? உங்களுக்கு இல்ல, அழியிற ஆத்துமாக்களுக்கு. பட் அதுக்கு முன்னால தயவு செய்து நீங்க கிறிஸ்தவர்களா மாறுங்க. தண்ணியில முக்கி ஞானஸ்தானம் எடுங்க. கோமாளித்தனங்களை விடுங்க. அந்நிய பாஷை அபிஷேகம் பெறதுக்கு எல்லாரும் அழுது காத்திருந்து கேளுங்க. அந்நிய பாஷை அபிஷேகம் கிடைச்ச பிறகு தீர்க்க தரிசனம் வரோம், குணமாக்குற வரோம், பேய்களை ஒட்டுற வரோம், எல்லாத்தையும் கொடுப்பாரு. அழுதுதான், சும்மாலாம் கிடைக்காது. ஆமா, காத்திருக்கிறவங்க. அப்போஸ்தலர் 1:5 காத்திருங்கன்னு சொல்லியிருக்கிறார். காத்திருக்கிற அவர் சமூகத்துல காத்திருந்து அழுது கேட்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாரு. இதெல்லாம் கொடுப்பாரு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு விசுவாசியும் போய் ரோடா இறங்கி சுவிசேஷம் சொல்லுங்க இயேசுவை பத்தி. ஆமா,
சுவிசேஷம் சொல்லுங்க. இயேசுடைய வசனத்தின்படி வாழ்க்கையை அமைங்க, தப்பிச்சுக்கலாம். அப்படி இல்ல, இப்போ கையை எடுத்துட்டாரு, பாதுகாப்பு கையை இயேசு எடுத்துட்டாரு. கொடூரமான ஒரு காலம். ஈராக்ல வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கான், இந்தியால வெட்ட போறான். ஆமா, நம்பாதீங்க. சமாதான காலம் யாராவது சொன்னா இது ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷம் யாராவது சொன்னா பக்கா ஃப்ராட். இது கிடையாது. இது ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷம் அல்ல. இந்த வருடம் இட்ஸ் a year of shame. வெக்கப்படும். கிறிஸ்துவம் வெக்கப்படுகிற வருஷம் இது. அநேக போலி போதகர்கள் இந்த வருடம் எக்ஸ்போஸ் ஆவாங்க. இவன் பக்கத்துல ஒரு மனைவிக்கு 2 மனைவி வச்சுக்கிட்டு இருப்பான், அதெல்லாம் வெளியில வரும். கொள்ளை அடிச்சு பணத்தை வச்சுக்கிட்டு இருப்பான், வெளியில வரும். இதை பூரா ஆண்டவர் என்ன பண்றாரு? இயேசு வெளியரங்கமாக்குறார். இப்படி சொன்ன உடனே எனக்கு முதுகுல தட்டி கொடுக்குறாரு. ஆமா, எல்லாத்தையும் வெக்கப்படுத்த போறாரு. அநியாயம் பண்ணி பொய் சொல்லிக்கிட்டு இருக்க கிறிஸ்தவர்களை பத்தி வெளியில எக்ஸ்போஸ் பண்ண போறாரு. கிறிஸ்துவ பேர் நாரும். 2015 ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்துவ பேரு இந்த ஆளுகளால நாரும், இன்னொரு பக்கம் அவருடைய பிள்ளைகள் பிலதெல்பியாங்கிற பிள்ளைகளை வச்சு பெரிய எழுப்புதல் நடத்துவார். செத்து போனவங்களை அவங்க உயிரோட வர வைப்பாங்க. இந்த மாதிரி வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், இவங்க பெரிய பெரிய அற்புதங்களை பண்ணுவாங்க. யோவேல் 2 28 29 இவங்க அற்புதங்களை பண்ணுவாங்க. வயசானதுங்க பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த நிலை நடக்க போகுது. இந்த பிள்ளைகளை வச்சு அற்புதம் பண்ணுவாங்க. இப்ப நீங்க கேட்கறீங்களே, இந்த பிள்ளை எல்லாம் கரெக்டா கேட்டுருச்சு. இந்த பிள்ளைகள் சத்தியத்தை கேட்டுருச்சு. பிள்ளைகளுக்கு ஈஸியா சத்தியம் பிடிக்கும். இதுக்கு அந்த கோமாளி ட்ரெஸ் எல்லாம் உடனே நம்ம வேண்டான்னு டக்குன்னு முடிவு பண்ணிருங்க. நீங்க முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த பிள்ளைகள்லாம் உடனே முடிவெடுத்துரும். ஏன்னா அவங்க எல்லாம் இயேசுவோட கையில இருக்காங்க. டக்குன்னு புரிஞ்சிருவாங்க இயேசுதான் வசனம்னு. இவங்க கீழ்ப்படிஞ்சிருவாங்க. பெரியவங்க கீழ்ப்படிறதுக்கு நாள் எடுப்பீங்க. இந்த பிள்ளைகள் உடனே கீழ்ப்படிவாங்க. இவங்க மேல ஆவியை ஊத்த போறாரு. இந்த வருஷத்துல இருந்தே வெக்கப்பட வைப்பாங்க உங்களை. அதுக்குள்ள தப்பிச்சுக்கோங்க. பிள்ளைகளால வெக்கப்படுறதுக்கு முன்னால ஓடி போய் தண்ணியில முங்கி ஞானஸ்தானம் எடுங்க. அந்நிய பாஷை அபிஷேகத்துக்கு அழுது எல்லாரும் கேளுங்க சபையா போய். அதுக்கு பிறகு ஊர்ல சுவிசேஷம் சொல்லுங்க. தப்பிச்சுக்கோங்க. ரத்த சாட்சி ஆகாம, ரத்த சாட்சியா நல்ல முறையில ஆனா பரவாயில்ல. இப்ப நான் ரத்த சாட்சியா என்ன ஒப்பு கொடுத்துருக்கேன், முடியாது அப்படின்ட்டார். நான் ரத்த சாட்சியா மறிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்பந்தான் பரலோகத்துல இயேசு பக்கத்துல இருக்க முடியும். அப்போ நான் பவுல் பக்கத்துல இருக்க முடியும். நான் கேட்டு பார்த்தேன், முடியாதுன்ட்டாரு. முடியாது அப்படின்ட்டாரு. ஆனா இயேசுடைய பிள்ளைய வாழாம இருக்கிறதுனால வெட்டுறதுக்கு கொல்லப்படுவதுக்கு உத்தரவுப்படுறாரு. அது ரொம்ப மோசமான ஒரு ரத்த சாட்சி. அவங்களும் பரலோகத்துக்கு போறாங்க, ஆனா மோசமானது. அல்லோ கொல்லப்பட்டு சாகணும், அது பண்ணக்கூடாது. சந்தோஷமா நம்ம உயிரை கொடுக்கிறோம் இயேசுவுக்காக. இப்போ காலகட்டம் வந்துருச்சு, ரத்தம் சிந்துற காலம் வந்துருச்சு. நம்ம என்ன கணக்குல இருக்கோம்? இயேசுவுக்காக யுத்தம் பண்ற கூட்டமா, இயேசுவால ஒப்பு கொடுக்கப்பட்டு வெட்டப்படுற கூட்டமா? இவ்வளவுதான். இதுல நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. எல்லாரும் கண்களை மூடுவோமா? எனக்கு நேரம் ஆச்சு. இதுக்கு டீப்பான வசனங்கள் நான் 2 DVD தந்துட்டு போறேன். அதுல பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையின் ரகசியம், 2வது வருகையின் ரகசியம். நீங்க என்ட்ரி லெவல்லே இல்ல. உங்களுக்கு இவ்வளவு டீப்பா இதுக்கு மேல நான் கொடுக்க முடியாது. என்ட்ரி லெவல்ல இருக்கிறீங்க. இதுவே அதிகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்க வேதத்தை தியானம் பண்ணுங்க. நீங்க சத்தியத்துக்குள்ள வாங்க. இவ்வளவுதான். இப்ப எனக்குள்ள இந்த ஆவி அபிஷேகத்தை உங்க மேல பொழிய வைக்க முடியாது. ஏன்னா நீங்க லைன்லயே வரல, கிறிஸ்துவோட லைன்லயே நீங்க இல்ல. என் அபிஷேகம் உங்க மேல இறங்காது. அதனால என் அபிஷேகத்தை உங்களுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, பகிர்ந்தளிக்க முடியாது. நீங்க தான் முதல்ல என்ட்ரி லெவல் வரணும். அதுக்கு பிறகுதான் எனக்குள்ள அபிஷேகங்களை உங்களுக்கு கொடுப்பாரு. இப்ப கொடுக்க முடியாது. நான் பகிர்ந்தளிச்சாலும் அது ஒர்க் ஆகாது. ஆமா, ஒர்க் ஆகாது. நீங்க கள்ள உபதேசத்தை விட்டு வெளியில வருவோன்னு ஒப்பு கொடுங்க. இயேசு உங்களுக்கு கிருபை கொடுப்பார். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோமா? ஏசு ராஜா மகத்துவமான தேவனே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரே, அப்பா, என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகள், சால்வேஷன் ஆர்மி சகோதர சகோதரிகளுக்காக உங்க சமூகத்துல வர்றப்பா. அப்பா, உங்களுடைய ஆவி இல்லாத, அனல் இல்லாத, உயிர் இல்லாத ஒரு சபையாக, சத்தியத்துக்கு கட்டுப்படாத ஒரு சபையாக சால்வேஷன் ஆர்மி இருக்குதுப்பா. இப்பொழுதும் அப்பா உங்க சத்தியத்தை பிளாக் அண்ட் ஒயிட்ல இங்க நீங்க காமிச்சு கொடுத்துட்டீங்கப்பா. உங்க சத்தியத்தை பிளாக் அண்ட் ஒயிட்ல இங்க உங்க பிள்ளைகளுக்கு காண்பிச்சு கொடுத்துட்டீங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லியிருக்கீங்க. உங்கள் வசனம் இந்த சபையில தெளிக்கப்பட்டிருக்கு. அப்பா, இவர்கள் உங்க பிள்ளைகள். அப்பா, நீங்க நேசிக்கிறவங்களை நீங்க சிட்சிக்கிறீங்க. நீங்க நேசிக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறீங்க. நீங்க நேசிக்காதவங்களுக்கு எச்சரிக்கை கிடையாதுப்பா. அப்பா, இந்த சபையில உங்க மகனை எச்சரிக்கை கொடுக்கிற யோவான் ஸ்நானகனின் ஆவியுள்ள உங்க மகனை கொண்டு எச்சரிக்கை கொடுத்துருக்கீங்க. அப்படின்னா இந்த சபைய, இந்த பிள்ளைகளை நீங்க நேசிக்கிறீங்க. ஏசு ராஜா,
நன்றி, நன்றிப்பா. இவங்களை இங்க நேசிக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. இவர்களை நேசிக்கிறதுக்காக நன்றி. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரே, உங்க வசனங்கள் தெளிக்கப்பட்டிருக்கு. இந்த வசனங்கள் இவர்களுடைய வேலை பார்க்கட்டும்பா. கள்ள உபதேசங்கள் இவர்கள் உள்ளத்திலிருந்து வெளியே போகட்டும். கள்ள உபதேசங்கள் இந்த சபையிலிருந்து வெளியே போகட்டும்பா. அப்பா, அருமையான போதகரோடு அவர் மனைவியோடு பேசுங்க. இங்க இருக்க ஒவ்வொரு விசுவாசியோடையும் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இவர்களை நான் பரலோகத்துக்கு முத்திரை போடுறேன். அப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் ஒரு பரலோக தேவ தூதனை உருவிய பட்டயத்தோடு போ என்று கட்டளையிடுகிறேன். இவர்கள் கள்ள உபதேசத்தில் அழியாதபடிக்கு இவர்கள் இயேசுவுடைய வசனத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்து பரலோக ராஜ்யத்திற்கு வரும்படி நீ ஆவன செய் என்று இயேசுவின் நாமத்தில் அந்த தூத சேனைக்கு கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் தூத சேனைக்கு கட்டளையிடுகிறேன். சீபரபா ரிக்கலபா ரகலபா ரிக்கபலபா ரீலபா ரபலபா ஓ ரகலபா ரிக்கபா ரீகபலபா ரிபலபா ரிக்கபா ரிக்கபலபா ரிபலபா. இனி குருட்டு சபையாக நீ இருக்க மாட்டாய். நீ குருடனால் வழிநடத்தப்படுகிற சபையாக இருக்க மாட்டாய். சபையே, உன் கண் திறக்கப்பட்டுள்ளது. உன்னுடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டது. இனி நீ குருடன் போல தடவ மாட்டாய். உனக்கு இயேசு வெளிச்சத்தில் உன்னை வழி நடத்துவார் என்று இயேசுவின் நாமத்தில் இந்த சால்வேஷன் ஆர்மி சபையை ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, உங்க நாமம் மகிமைப்படட்டும். என் அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நான் வேண்டுதல் பண்றேன்ப்பா. நான் தொடர்ந்து இவர்களுக்காக வேண்டுதல் பண்றேன்ப்பா. ரிக்கபா சீக்கபரபா ரீபலபா ரிக்கபலபா ரிபலபா சீரலபா ரிக்கலபா ரபலபா. இவர்கள் மேல உங்க அபிஷேகத்தை நீங்க ஊற்றணும்ப்பா. இவர்கள் மேல உங்க அபிஷேகத்தை ஊற்றணும். இவ்வளவு நாள் வேஸ்டா போயிட்டுப்பா, இவ்வளவு நாள் வேஸ்டா போயிட்டு, ஆனால் இனி வேஸ்ட் ஆக கூடாதுப்பா. இவர்களோடு இருந்து கிரியே பண்ணுங்கப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த உபத்திரவ காலத்தை இவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவே பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா, அருமையான வாலிப பிள்ளைகளுக்காக, இந்த குழந்தைகளுக்காக உங்க சமூகத்துல வரேன். விசேஷமா இந்த வாலிப பிள்ளைகளை முத்திரை போடுறேன்ப்பா. விசேஷமா இந்த குழந்தைகளை முத்திரை போடுறேன். இயேசுவே, இந்த குழந்தைகளோட வாலிப பிள்ளைகளோடு நீங்க பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. பலத்த கிரியைகளை இவர்கள் மூலம் நீங்க பண்ணுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.